தாந்திரிக சக்கரவர்த்தி அருள்வாக்கு ஜோதிடர் டாக்டர் பிரகாஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பெரும் ஜோதி தனி பெரும் கருணை வாழ்க வளமுடன். இப்போது குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் 119வது கருத்தரங்கு. இந்த 119வது கருத்தரங்கில் நிறைய நல்ல விஷயங்களை நிறைய ஜோதிடர்கள் பேசியிருப்பாங்க. காலையிலேருந்து இப்போ மதியானம் வரைக்கும். மதியானத்துக்கு மேலே அடியனுக்கு ஒரு வாய்ப்பு பேசணும் அப்படின்னு. நிறைய பேசணும், ஆனால் அளவாக பேசணும் அப்படின்ற கண்டிஷன் வேறு. கரெக்டாக 2:30க்கு ஆரம்பிக்கிறேன். முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நிறைய ஜோதிட ஜாமான்களுடைய பேச்சை நம்ம கேட்க முடியும். சரிங்களா? எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வீடியோ வரலன்னு நினைக்கிறீங்க. வீடியோ வரணும் அப்படின்னா முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இன்றைக்கி திருமண தடையை பற்றி பார்ப்போம். தாந்திரிக பரிகாரத்தில் திருமண தடை. இப்போ ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா ஒரு சிம்பிளான பரிகாரம் சொல்கிறேன். நீச்ச சந்திரன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தரோட ஜாதகத்தில் சந்திரன் நீசமாயிட்டார். சரிங்களா? ஆனால் திருமணம் ஆகலை. ஒரு ஜாதகருக்கு திருமணம் ஆகலை. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் ஆணுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, பெண்ணுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. இது தாந்திரிக பரிகாரம் தான். நம்ம அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, காலையில் பழைய சோறும் வெங்காயமும் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்களா? அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா? நீச்ச தண்ணி. கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல? ஏன்னா இந்த நீச்ச தண்ணி தான் பழைய சோறு. சின்ன வெங்காயம் செவ்வாயா? சின்ன வெங்காயம் செவ்வாய். அப்போது திங்கக்கிழமை 7 திங்கக்கிழமை யாரெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு பழைய சோறு சின்ன வெங்காயம் உண்மையான திருமணம் ஆகுன்ற நம்பிக்கையோடு சாப்பிடுங்க. கண்டிப்பாக திருமணம் ஆகும். ரொம்ப எளிமையான பரிகாரம். இந்த தும்பிட்டார் சிக்னல் கொடுத்துட்டாரு, கண்டிப்பாக ஆயிரும், சக்ஸஸ் ஆயிரும். இதான் சகுன நிமித்தம்னு சொல்கிறது. ஏன்னா ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் கொடுக்கணும். இப்போ எல்லாம் வந்துருச்சு. இப்போ எப்படி இன்ஜினியரிங் படிப்பை கெடுத்தாங்களோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஜோதிடத்தை எல்லாம் கெடுத்துட்டாங்க. அன்றைக்கி இன்ஜினியர்னால் ஒரு மதிப்பு இருக்கும். உங்கள் பையன் என்ன பண்ணார், இன்ஜினியரிங் படிச்சிருக்காருங்க அப்படின்னா அது ஒரு. இப்போ இன்ஜினியரா? அவங்க தான் வேலை இல்லைல்ல. அதே மாதிரி தான் இப்போ டாக்டரு. என் பையன் டாக்டர் ஆகணும், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், டாக்டர். வீட்டுக்கு ஒரு டாக்டர் இருந்தால் அப்புறம் எங்கிட்ட ஹாஸ்பிட்டல் கட்டுறது, கிளினிக் கட்டி சம்பாதிக்கிறது. எதுவுமே ஒரு அளவாக எடுத்துக்கணும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு டாக்டருக்கு மதிப்பு இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு ஓடுவாங்க. ஏன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் இருக்க கஷ்டம் தான் நீட்லேயும் இருக்குது. அது வெளியே தெரியுது, இது வெளியே தெரியலை. அந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே ஜோதிடமே அப்படி தான் ஆகிப்போச்சு. இப்போ திடீர்னு ஒரு புதுசான வகுப்புகள்லாம் கிளம்புது. எனக்கே கொஞ்சமாக பயமாக இருக்குது. அதனால தான் நான் தாந்திரிக வகுப்பை எடுக்கலை. இப்போது இனி ஆன்லைனில் வகுப்பு எடுக்க போகிறதே இல்லை. இப்போ நம்ம ஒரு ஆணுக்கு சொன்னோம் பழைய சோறு சாப்பிட்டா கல்யாணம் ஆயிருன்னு. பழைய சோறு சாப்பிட்டா கல்யாணம் ஆகுமா? யூடியூப்பில் நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. நல்ல கமெண்ட் போடுற எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லவே மாட்டேன். யாரெல்லாம் எனக்கு பேட் கமெண்ட் போடுறீங்களோ அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவேன். ஏன்னா நீங்கள் பேடாக போடுற கமெண்ட் தான் எனக்கு பாசிட்டிவ் ஆகுது. உண்மை தானே? சேனலில் சார் இவர் சொல்கிறது ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒருத்தர் சொன்னார். திருப்பி அவருக்கு நான் தேங்க்யூன்னு மெசேஜ் அனுப்பிச்சேன். என்ன சார், நான் உங்களை திட்டியிருக்கேன், எனக்கு நீங்கள் தேங்க்யூன்னு மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னாரு. ரிப்ளை பண்ணணும்ல, கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணணும்ல. அதனால் ரிப்ளை பண்ணேன். உடனே மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்கிறார். மறுபடியும் நான் சொன்னேன், நீங்களும் உங்கள் குடும்பம் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் சார்னு சொன்னேன். மறுபடியும் ஒரு கேட்கல. ஒரு 4 மாதம் கழித்து ஒரு சேனலில் வீடியோ வருது, அதுக்கு இவர் தான் கமெண்ட் போடுறாரு. அப்போ தான் நான் சொன்னேன், சார் என்ன தான் உங்கள் பிரச்சனை அப்படின்னேன். சார் நீங்கள் பேசுகிற வீடியோவில் கமெண்ட் போட்டால் ஒரு கமெண்ட்டுக்கு 500 ரூபா தர்றாங்க சார் அப்படின்னாரு. அப்படி வாங்க, என்னது கமாண்டுக்கு 500 ரூபா தராங்களா? சார் அப்போ போடுங்க. நான் சொன்னேன், என்னால் நீங்கள் டெய்லி 500 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மட்டும் இல்லை சார், ஒரு 10 பேர் வீடியோ பேசினா இந்த மாதிரி கமெண்ட் போட்டால் காசு தருவாங்க சார். பரவாயில்ல, இது நல்லா இருக்கு, நல்ல பிஸ்னஸாக இருக்கே சார். யாருன்னு நம்பர் கொடுங்க, நான் வேணால் கமெண்ட் போடுறேன் அப்படின்னு. அப்போது ஒரு விஷயத்தை, ஒரு ஜோதிடத்தை எவ்வளோ கீழ்த்தரமாக கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிடுறாங்க. பரவாயில்ல, அதனால் நம்ம அதை நினச்சி வருத்தப்பட போகிறது கிடையாது. யாரெல்லாம் நமக்கு நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அவங்களால தான் நம்ம முன்னேறுவோம். பாசிட்டிவாக பேசுகிறவங்களால முன்னேறவே மாட்டோம். அவன் தான் ஒரு நாளைக்கு பாதாளத்தில் தள்ளுவான்.
நெகட்டிவாக பேசுகிறோம் அன்னைக்கே பேசிட்டு அப்படியே போயிடுவான். ஆனால் டெய்லி நம்ம கூட இருந்து பாசிட்டிவாக பேசுகிறோம், நம்ம கூட நம்மளை ஒரு நாளைக்கு வச்சு செய்வானா? ஒரு மனிதன் எங்கே கடன்காரனாகிறான்? நண்பனுக்கு கடன் வாங்கி கொடுக்கும்போது கடன்காரன் ஆயிடுவான். உன் கையில் காசு இருந்தால் மூடிட்டு பேங்க்கில் போடு. என் ஃப்ரெண்டு கேட்டான் வட்டி வருதுன்னு கொடுத்துட்டு அதுக்கு ஜோதிடர் பார்க்குறது 10 பேரை. ஐயா கொடுத்த பணம் வருமா? கொடுத்த பணம் எவனாலையும் வாங்கி தர முடியாது, அவனாக வந்து கொடுத்தா தான் உண்டு. அதில் எல்லா ஜோதிடருமே ஃபெயிலியர் தான். கொடுத்த பணத்தை வாங்க முடியுமா சார்? இருந்தால் தானே கொடுப்பான், இல்லைன்னா எப்படி கொடுப்பான்? கொடுத்த பணத்தெல்லாம் வாங்க முடியாது. இனி பணம் கொடுக்காம நீ இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பித்தா அந்த கம்பெனியில் கொண்டு காசை போட்டுறது 10 பேர்கிட்ட கேட்டு. அப்புறம் அந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணிடுவான்? ஓடி போயிடுவான். உடனே கேஸை போட்டு சார் பணம் வந்துருமா சார்? இப்போ அதில் 1 லட்சம் பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். 1 லட்சம் பேருக்கு ஜாதகம் நல்லா இருக்கணும்ல. நீங்கள் நல்லா இல்லாதனால அந்த 1 லட்சம் பேர் அவன்கிட்ட போய் காசை போட்டிருக்கீங்க. அப்புறம் எப்படி அந்த பணம் திரும்பி வரும்? அவன் ஒரு லேண்டை வாங்கி போட்டு ஒரு 15-20 வருஷம் கேஸை நடத்திட்டு என்கிட்ட இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருக்குங்க, இதை சேல் பண்ணி எல்லாருக்கும் 10 லட்சம் வர வேண்டிய இடத்துல ஆளுக்கு 10,000 கொடுத்துட்டு அவன் கிளம்பிடுவான். உங்களை வச்சு 1000 கோடி சம்பாரிச்சுட்டு அவன் போயிடுவான். கடைசியில் கஷ்டப்படுறது யார்? நீங்கள் தான் கஷ்டப்படணும். இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்து யோசித்து நிதானமாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ டாட்டா மாதிரியான கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஏன்னா இந்த கம்பெனிலாம் அழியாது. நீ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சா இல்லையா, ஒரு மண்ணை வாங்கி போடுங்க, கையில் காசு இருந்தால். அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு வட்டியாக தான் வரும். 10,000 ரூபாய்க்கு வாங்குகிற இடம் 10 லட்ச ரூபாய்க்கு விற்கும்போது சொத்து உங்கள் பேரில் இருக்கும். நான் 10,000 ரூபாய் கொண்டு வட்டி கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 10 மாதம் வட்டி கட்டுவான், 11 மாதம் காசு இல்லைன்றுவான். இதில் போய் ஜோதிடர்கிட்ட வந்து எனக்கு பலன் சொல்லு அவர் என்ன பண்ணுவார்? உனக்கு 10 லட்சம் வரணுமா? அப்போ நீ 10,000 ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணலாம்ல. 10,000 ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணலாமா? பண்ண முடியாதா? தாராளமாக பண்ணலாம். அது மாதிரி அவர் 100 பேர்கிட்ட பரிகாரம் பண்ணி 1 லட்ச ரூபா சம்பாரிச்சுட்டு போயிடுவார். கடைசி வரைக்கும் உங்கள் காசு வராது. அப்போது ஜோதிடத்தை ஒரு மாதிரியாக பாருங்கள், தாந்திரிகத்தை ஒரு மாதிரியாக பாருங்கள். நான் எல்லாருமே ஏன் தாந்திரிகத்தை வந்து இந்தளவுக்கு சிம்பிளாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஜோதிடர் என்ன பண்ணுவாங்க, 10 கோயில் கொடுப்பாங்க. அந்த ஒரு கோயிலுக்கு இல்லை சரி, ஒரு ஜோசியர் ஒரு முடக்கு நிவர்த்தி கோயில் கொடுத்துட்றாரு. அந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க, வரிசையில் எவ்வளோ நேரம் நிற்பீங்க? கூட்டமாக இருந்தால் மிஞ்சி போனால் 2 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும், 5 மணி நேரம் ஆகும் சாமி பார்க்க. இதுவே என்னை மாதிரி ஒரு தாந்திரிக ஜோசியர் ஒருத்தர் அனுப்பிச்சி வைக்கிறார், இந்த கோயிலுக்கு போங்க, போனீங்கன்னா முன்னாடி ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் கவுண்டர் இருக்கும், அங்கே 100 ரூபா டிக்கெட் எடுத்தால் 10 நிமிஷத்தில் பார்க்கலாம். இதுவே நீங்கள் ஒரு 500 ரூபாய்க்கு அன்னதானத்துக்குன்னு கோயிலுக்கு பணம் கட்டினீங்கன்னா வேகமாக போய் சாமி பார்த்துடலாம். இதுதான் தாந்திரிகம். புரியுதுங்களா? பழையேஸ்வரன் சொன்னேன், பழையேஸ்வர் வந்து சந்திரன் தானே, நீச்ச தண்ணி சந்திரன் தானே, சின்ன வெங்காயம் செவ்வாய் தானே நினைக்கிறோம். சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் வருதா இல்லையா? ஒவ்வொரு பரிகாரத்துலேயும் ஒரு கிரகத்தை ஒழிச்சு வைப்போம். யாருக்கு திறமை இருக்கோ அவங்க அதை கண்டுபிடிக்கட்டும். எப்போவுமே அதான் சொல்லுவேன். சரி, இப்போ ஒரு பெண்ணுக்கு திருமண தடை நம்ம இதை சொன்னோம். அடுத்த ஒரு விஷயம் சொல்லுவோம். பெண்ணுக்கு வந்து செவ்வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா? செவ்வாழைப்பழையும் வெண்பொங்கல் வீட்டில் செய்யக்கூடிய உப்பு இல்லாத நம்ம ஒரு பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு வெள்ளையாக ஒரு பொங்கல் வைப்போம்ல, வெள்ளை சாதம், இதில் அந்த செவ்வாழைப்பழத்தையும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டு முருகனுக்கு சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து அந்த பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு 5 சஷ்டி சாப்பிடுங்க, கல்யாணம் ஆகாத பொண்ணு கல்யாணம் ஆயிரும். இது வந்து சிம்பிளான பரிகாரம் தான், ரொம்ப பெருசாலாம் சொல்லலை. சரி, யாருக்கெல்லாம் வந்து இந்த வீட்டில் வந்து எப்போ பாருங்கள் ஒரு நெகட்டிவான சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். சார் இந்த நெகட்டிவான சம்பவம் எங்கள் வீட்டில் ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது சார், இல்லை எங்கள் சொந்தக்காரங்க துர்மரணம் சார், இல்லை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு சார், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரை சொல்கிறோம்? செவ்வாய் சொல்லிடுறோமா? நோயினா மரணத்தை எந்த கிரகத்தை சொல்லுவோம்? ராகு சொல்லுவோமா இல்லை செவ்வாய் சொல்லுவோமா? செவ்வாய் ராகு. புரியுதுங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நல்லா தெளிவாக கேட்டுங்க இந்த ஒரு இடம் மட்டும். என்னென்னா நோய், இந்த இடத்துல மரணம், ரெண்டுமே வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே அடிக்கடி நடக்குது. இதுக்கு நம்ம என்ன மாதிரியான தீர்வை கண்டுபிடிச்சிக்கலாம்? ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் செவ்வாயின்னு சொல்லிடுவோம், டாக்டரை செவ்வாயின்னு சொல்லுவோமா? பெரிய பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஒன்றுமே செய்யாதீங்க, ஒரு நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் ஒர்க் பண்ணுங்கள். சரி, எனக்கு எப்படி சார் வேலை தருவாங்க? பேஷண்ட் இருப்பாங்கல்ல, ஒரு சேவை பண்ணுங்கள். சிம்பிளான பரிகாரம் தான், இது ஸ்டாப் ஆயிரும்.
அப்போது ரொம்ப சிம்பிளான பரிகாரம். இதை காட்டி இன்னும் சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம் முடியாது. இது வந்து இந்த அடிக்கடி நோயும் மரணங்களும் நிகழாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம் சொல்கிறோம். இல்லை சார் அடிக்கடி எங்கள் வீட்டில் முடியாமல் வருது அப்படின்னா நம்ம டாக்டரை தான் வந்து செவ்வாயில் எடுத்துக்கிறோம், நோயும் செவ்வாயில் எடுத்துக்கிறோம். அப்போ டாக்டருக்கு என்ன பண்ணணும்? டாக்டருக்கு ஒரு விஷயத்த நம்ம செய்யணும். என்ன gift கொடுத்தா டாக்டரு அவன் நோயாளி, நம்ம நோயாளி ஆக மாட்டோம். டாக்டர் என்ன எழுதுறாருங்க? பேனா எழுதுறாரா? டாக்டருக்கு பேனா வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்டில் நோயினுடைய தாக்கம் கம்மியாயிரும். ஏன்னா அவர் என்ன எழுதுறாருங்க? மெடிசன், மருந்து எழுத எழுத என்ன ஆகுங்க? நோய் குறைய ஆரம்பிச்சிரும். சிம்பிளான பரிகாரம் தான் இது. சார் எங்கள் வீட்டில் அடிக்கடி வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதுக்கு இது ஒரு சிம்பிளான பரிகாரம். டாக்டருக்கு ஒரு பேனா வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுங்கள், ஒரு 10 ரூபா வருமா? ஏன் லட்சக்கணக்கில் கொண்டு போய் கொட்டி பரிகாரம் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, பாரம்பரிய முறைப்படி யாராவது இன்றைக்கி பரிகாரம் பண்ணுறீங்களா? யாருமே பண்ணுறதில்ல. அந்த காலத்தில் என்ன இப்போ சொல்லி வச்சுருக்காங்க? கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, இதான் சொன்னாங்களா? இல்லை. கோயிலுக்கு போனோம், கோயிலை சுத்தம் பண்ணுங்க, கோயிலை குப்பை போடாதீங்க, கோயில் செவத்தில் எழுதாதீங்க. ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் நம்ம செய்கிறோம். சாமி வந்து எழுதி வேண்டுதலை வைக்க சொல்லலையே. முதல்ல கடவுளை வந்து வேண்டவே சொல்லலை. கடவுளை போய் பார்க்க மட்டும்தான் செய்யணும். கடவுளை பார்க்க மட்டும்தான் செய்யணும். உன் தேவை அறிந்து இறைவன் கொடுப்பான். அது யாராக இருந்தாலும் சரி, உன் தேவை அறிந்து கொடுப்பவன் இறைவன் மட்டுமே. ஜோதிடத்தில் நான் எல்லா விதமான பலன்களையும் சொல்லலாம், எல்லா விதமான பலன்களையும் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆய்வுக்காக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சனி பகவான், லக்கணத்தில் சனி பகவான், நிறைய பேருக்கு லக்கண சனி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இந்த லக்கண சனி பண்ணி யாருக்கெல்லாம் இருக்கோ அதை வந்து நம்ம உதாரணமாக ஒரு கன்னி லக்கணத்தில் எடுத்துக்கிறோம். கன்னி லக்கணத்தில் பிறந்திருக்காருன்னு வைங்களேன். இவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்கண சனி, சனி பகவான் இருந்தாலும் சரி, அல்லது லக்னாதிபதியுடன் புதன் சனி பகவான் சேர்ந்திருந்தாலும் சரி. ஒருவர் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கார் என்று வைத்துக்கொள்வோம். இவருடைய ஜாதகத்தில் இது வந்து நம்ம எழுதிட்டு வந்தேன். எதுக்குன்னா இதை சொல்லணுன்றக்கா மெயினாக. அப்போது ஒருவர் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கார் என்று வைத்துக்கொள்வோம். அவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருந்தாலும் சரி, அல்லது லக்னாதிபதியுடன் குரு சனி பகவான் சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்லை ஒருவர் விருச்சக லக்கணத்தில் பிறந்திருக்காரு என்று வச்சுக்கினீங்க. இது 3 லக்கணத்தையும் வச்சுக்கலாம். ஆனால் யாருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் சனி அல்லது லக்னாதிபதியுடன் சனி பகவான் சேர்ந்திருக்கின்றாரோ அவர்களுக்கு கோபம் மிக மிக அதிகமாக வரும். புரியுதுங்களா? யாருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் சனி அல்லது லக்னாதிபதியுடன் சனி, புரியுதுங்களா? நமக்கு ஜாதகம் பேசினாலும் வராது, ஆனால் அவங்க கோபத்தில் ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு கோபப்படுறோம், ஆத்திரம், அவசரம், பிடிவாதம், ஆக்ரோஷம் இதெல்லாம் இவங்களுக்கு மிக அதிகமாகவே இருக்கும். ஆனால் இவர்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுவோம். என்னென்னா தாந்திரிக பரிகாரம் சொல்லுவோம். சனி கோபத்தில், கோபம்னு சொல்லிட்டோம், இந்த கோபத்தை குறைக்கணும்ல. அப்போ சாந்தமான கிரகம் எது? ரொம்ப அமைதியான கிரகம் எது? சண்டை போடாத கிரகம் எது? ராகு சண்டை போடுவார், சனி சண்டை போடுவார், சூரியன் சண்டை போட்டுருவார். சரிங்களா? சண்டை போடாத ரொம்ப அமைதியான கிரகம் எது? ஏன்னா 9 கிரகத்தில் சண்டையிடாத கிரகம் எது? அமைதியான கிரகம் எது? புதன் பகவானால் சண்டை போட முடியுமா? புதன் பகவானால் சண்டை போட முடியுமா? சந்திரன் நிற்க மாட்டார். புரியுதுங்களா? சரி, குருடன் யாரை சொல்லுவோம்? சண்டை போடாத கிரகம் அப்படின்னா நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்திருக்கிறது என்னுடைய ஆய்வில் புதன் தான். ஒரு அமைதியான கிரகம். அது நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். எல்லா கிரகமும் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். ஆனால் லக்னாதிபதியோடையோ அல்லது லக்கணத்திலேயோ சனி இருக்குன்னு வைங்களேன், அவங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், திருநங்கை இருக்காங்களே, உடல் ஊனமுற்ற திருநங்கைக்கு சாரி ப்ரெசன்ட் பண்ணுங்க. இந்த கோபம் கம்மியாயிரும், ரொம்ப கம்மியாயிரும், சாந்த ஸ்வரூபமும் மாறிடுவாங்க. சிம்பிளான பரிகாரம் தான் கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. ஒவ்வொரு லக்கணமாகவே பார்த்துட்டு வரோம். மேஷ லக்கணத்தில் சனி இருக்கார். மேஷ லக்கணம் யாருடைய வீடு? அப்போ செவ்வாய் சனியா? ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கிறோம். இந்த செவ்வாய் சனிக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம்? இப்போ சனினா நம்ம காவல் தெய்வத்தை எடுத்துக்கலாமா? செவ்வாய் அப்படின்றத முருகன் கோவில் எடுத்துக்கலாமா? அப்போது மேஷ லக்கணக்காரங்க, சரிங்களா, சிம்பிளான ஒரு விஷயம், முருகன் கோவிலுக்கு ஒரு காவல் தெய்வம் கோவிலுக்கு ஒரே நாளில் போயிட்டு வரணும். புரியுதுங்களா? முருகன் கோவிலுக்கும் காவல் தெய்வத்துக்கும். சரி, ரிஷப லக்கணத்தில் சனி இருக்கார்.
சனியும் சுக்கிரனுமா? சனி சுக்கிரனா? இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிஷபத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா, உடல் ஊனமுற்ற பெண்ணுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க. ஒவ்வொரு லக்கணத்துக்கு எடுத்துக்கிறோமா, அதுக்கு அடுத்து மிதுன லக்கணம். யாரோட லக்கணம்? புதனோட லக்கணம். புதனை நம்ம என்ன சொல்லிடுறோம்? ஆடிட்டர்னு சொல்கிறோம், புரியுதுங்களா? திருநங்கைன்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு ஆடிட்டருக்கு பேனா வாங்கி ப்ரெசென்ட் பண்ணலாம், மிதுன லக்கணக்காரங்க. அடுத்த லக்கணம் கடக லக்கணம், சந்திரனும் சனியுமா. அப்போ என்ன பண்ணலாம்? உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் பண்ணிடலாம், புரியுதுங்களா? இதெல்லாம் தாந்திரிகம் தான். தந்திரமாக ஒரு கிரகங்களை இப்படி தான் இயக்கிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. சரி, அடுத்த லக்கணம் சிம்ம லக்கணம். இந்த இடத்துல யார்? சூரியனும் அப்பனும் மகனும் பகையாளியா? அப்போ அப்பாவுக்கு பாத பூஜை பண்ணிடலாம். எப்படி? தந்தைக்கு பாத பூஜை பண்ணிடலாம், இல்லை தந்தையை நல்லா பார்த்துக்கலாம். இது ஒன்று. அடுத்த லக்கணம் கன்னி லக்கணம். இந்த கன்னி லக்கணம் யார்? புதன் தானே. மேலே சொன்ன மிதுனத்துக்கு இதை எடுத்துக்கலாமா? மேலே சொன்ன மிதுனத்துக்கு இந்த கன்னி லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து துலாம். இங்கே சொன்ன சுக்கிரனுக்கு இங்கே எடுத்துக்கலாமா? அதுக்கு அடுத்து விருச்சகம். மேஷத்துக்கு சொன்னதை இங்கே எடுத்துக்கலாமா? அடுத்து குருவுக்கு. குருவும் சனியும். அப்போது குருனா யார்? டீச்சர்ஸ். உடல் ஊனமுற்ற டீச்சர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து மகரம். இது யாரோட வீடு? அவரோட வீடு தானே. அப்போது இந்த இடத்துல கூலி தொழிலாளி, ஒரு கூலி தொழிலாளிக்கு ஒரு உணவு வாங்கி கொடுக்குறதோ, இல்லை உடை வாங்கி கொடுக்குறதோ, இல்லை அவருக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணுறதோ வச்சுக்கணும். இல்லை 3 சக்கர வாகனத்தில் போகிறாங்க பார்த்தீங்களா, உடல் ஊனமுற்றவங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இதை மகரத்துக்கும் கும்பத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். புதன் வீடு. அடுத்து குரு வீடு. நம்ம தனுசுக்கு என்ன பரிகாரம் சொன்னோமோ அதே மீனத்தை சொல்லலாமா? பரிகாரம் எப்படி இருக்குது? இப்போ அதே மேஷ லக்கணத்துக்கு சூரியன் இருக்கார். இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொரு இதோடு வச்சுங்க. ஈஸியாக இருக்குமா? கிரக காரகத்துவத்தை இப்படி இயக்கிக்கன்னு சொல்கிறேன். இது அட்டமாவதிவாக இருக்கட்டும், இல்லை சாரம் வாங்கியிருக்கு, இல்லை எங்கிட்டு சாரம் போயிருக்கு, ஓரம் போயிருக்கு, என்ன வேணாலும் சொல்லுங்கள். ஆனால் எளிமையாக பரிகாரம் எடுத்தால் இப்படி தான் எடுக்கணும். அந்த காலத்தில் இப்படி தான் கொடுத்தாங்க. அப்படி நீ போய் மீனாட்சி கோயில் ஒரு 10 நாளைக்கு விளக்கு போடு. விளக்கு என்ன கிரகம்னு பாருங்கள், 10 நாள்ன்றது என்னன்னு பாருங்கள், இந்த நாளையும் பாருங்கள், இந்த விளக்கையும் பாருங்கள், அந்த கோயில் என்ன கிரகம்னு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக மீனாட்சி கோயில் புதன், மீனாட்சி கோயில் புதன். 10 நாள்ன்றது 1 சூரியன். அதுக்கு அடுத்து போடுற ஆள் யார்? ஆனா பெண்ணா? இப்படி தான் பார்க்கணும். அப்போ என்ன தசை நடக்குது? சூரிய தசை புதன் புத்தி, சூரிய தசை புதன் புத்தி, சூரியன் தீபம் ஒளி, புரியுதுங்களா? இப்படி தான் எடுக்கணும். கிரகங்களை இப்படி எளிமையான முறையில் நம்ம பார்க்கணும். ஜாதகத்தை இப்படி பார்த்தா ஜெயிச்சிடலாம். நீங்கள் போய் எல்லாம் சுற்றிட்டு வந்து இப்போ இதில் இன்னொரு லேட்டஸ்ட்டாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டுருக்கு. எல்லார்ட்டையுமே ஜாதகம் மாதிரி கடைசியாக நம்மகிட்ட வருவாங்க. சார் அங்கே போனேன் சார், எனக்கு எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன் சார். சார் ராமேஸ்வரம் பண்ணிட்டேங்க, திருச்செந்தூர் போயிட்டேங்க, பிள்ளையார்பட்டி போயிட்டேங்க, குடும்பம் போயிட்டேங்க. வாய் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க போயிட்டேங்கண்ணே. அப்போ அந்த நோட்டை பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தான், இன்னும் உனக்கு தசாபத்தி முடிகிற வரைக்கும் டைம் சரியில் போயிட்டு வாண்டணும். கடைசியாக தானே வருவாங்க நம்மகிட்ட எல்லா இடமும் பார்த்துட்டு. அப்போது வாழ்க்கையில் எளிமையான முறையில் பரிகாரத்தை எடுத்து பழகணும். சின்னதான் ஒன்றும் இல்லை. ஒரு குழந்தை படிக்கவே மாட்டேங்குது சார், இது எல்லார் வீட்லேயும் உண்டான பிரச்சனை தான். இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? விநாயகர் கோயில் கூட்டிகிட்டு போங்க, விநாயகருக்கு தீபம் போடுங்க, இதை நம்ம சொல்கிறோம். ஆனால் இதை தாண்டி இன்னொரு பரிகாரம் இருக்குது. கல்வியின் கடவுள் யார்? சரஸ்வதி. பரவாயில்ல, இதை தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அதனால் இருக்க எல்லாருக்கும் பரிசு கொடுக்க முடியாது, ஃபைனான்ஸ் பிரச்சனை, சரிங்களா? சரஸ்வதி. இப்போது ஒரு குழந்தை, பெண் குழந்தைய நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சுக்கிரன்னு சொல்லிடுவோமா? சரஸ்வதி சுக்கிரன் தானே, சரஸ்வதியும் சுக்கிரன். அப்போ ஒரு பெண் குழந்தை அந்த வீட்டில் சரியாக பண்ணிக்கலை அப்படின்னா சரஸ்வதியுடைய மலர் என்ன? வெண்தாமரை, வெள்ளை தாமரை தானே. வெள்ளை தாமரனுடைய விதை என்ன பண்ணணும்? வெள்ளை தாமரை விதை இருக்குல்ல, அந்த மாலையாக ஒரு சின்னதாக எவ்வளோ கோர்க்கணும் அப்படின்னா ஒரு 51, ஒரு இந்த 108 பாதியாக 4 பிரிச்சுக்குங்க. கழுத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாலை போட்டு விடுங்க. சாயந்தரம் வந்த உடனே
கண்டிப்பாக அந்த பெண் குழந்தை நல்லா படிக்கும். இதுவே ஒரு ஆண் குழந்தைன்னு வைங்களேன், ஆணை என்னன்னு சொல்லுவோம்? சிகப்பு தாமரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தாமரை மணியை எடுத்து அது மாலையாக போட்டு விடுங்க. எளிமையாக தாமரை மணி மாலை போட்டாலும் இந்த குழந்தைங்க நல்லா படிக்குங்க. ஒரு சிலர் சார் அனுச நட்சத்திரமாக இருக்குது தாமரை அனுச நட்சத்திரமாக இருக்குது சார், இது செட் ஆகாது சார், இதை போட்டால் நல்லா இருக்காது சார். யார் சொன்னா? அந்த காலத்தில் குளங்களில் எதுக்கு தாமரை வளர்த்தாங்கன்னா, இந்த குழந்தைங்க அந்த குளத்தில் போய் காலை கழுவிட்டு அந்த தண்ணியை தலையில் தெளித்து கோயிலுக்கு போவாங்க. அந்த தாமரை பூவில் இருக்கக்கூடிய ஒரு சில இது அந்த தண்ணியில் இருக்கும். அப்போ என்ன ஆகும், அந்த மூளை நல்லா, நம்ம காலில் தான் அனைத்து நரம்புகளும் இருக்குது. எல்லாம் எங்கே வந்து முடியுது? பாதத்தில் வந்து முடியும். எல்லாம் எங்கே வந்து முடியும்? பாதத்தில் தான் வந்து முடியும். மாற்றி எது முடியுமா? அதனால தாமரைக்கு இருக்க ஒரு மதிப்பு வேறு எதுக்குமே கிடையாது. இன்றைக்கி தாமரைக்கு தான் மதிப்பு அதிகம், சரிங்களா? ஏன்னா அஸ்தத்தை வீழ்த்தி அனுசம் ஜெயிச்சிருச்சுல்ல. நம்ம சொன்ன மாதிரி நடந்திருக்கு. இதே வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இத்தனை சீட்டு வரும்னு வந்துச்சு. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் தாங்க, ரொம்ப பெருசாலாம் போகணும் இல்லை. ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது, தாமரை பூ இருக்குது, டெய்லி அந்த குளத்துக்கு கூட்டிகிட்டு போய் கால் நினச்சிட்டு வர சொல்லுங்கள். குழந்தைங்கள கைகால் மூஞ்சி கழுவிட்டு கூட்டிகிட்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். படிக்கலேன்றதுக்காக பரிகாரமே கிடையாது. அவனவன் செயல் ஒன்றும் இல்லை. அறிவு நமக்கு நல்லா இருக்கணும். ஞானகாரகன் யாரை சொல்கிறோம்? கேதுவை சொல்லுவோமா? கேதுவா ஞானகாரகன்? சொல்க்கு ஞானகாரகன் அவன். கல்வி யார் கொடுப்பா? குரு தான் கொடுப்பார். புரியுதுங்களா? கிரகங்களுடைய பெயர் வேணால் அது இருக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் குரு தான் அந்த இடத்துல கல்வியை நல்லா கொடுக்கணும். அப்போது கொண்டக்கடல மாலை போடுங்க, வியாழக்கிழமைனா கோயிலுக்கு போங்க, இதெல்லாம் கல்விக்காக சொன்னது தான். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அதை பரிகாரமாக மாற்றிட்டாங்க. குழந்தைங்க வந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்த்து வச்சுருப்பாங்க, இன்றைக்கி தட்சிணாமூர்த்தி போய் நீ பார்க்கணும், போய் பார்த்துட்டு இந்த மாலையை கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு வான்னு குழந்தைய அனுப்பிச்சி வைப்பாங்க. அன்றைக்கி அந்த குழந்தை நல்லா படிச்சிச்சு. ஒவ்வொரு ஐயர் வீட்லேயுமே வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு நடக்குது. அவங்க தான் ரொம்ப ஹைபராக இருக்காங்க. அந்த குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க. எளிமையான பரிகாரம், எதுவுமே சிம்பிளாக எதுனாலும் பண்ணி பழகுங்க. அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்கிறது, வீட்டில் முதல்ல ஒரு ஹோமம் பண்ணுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜபம். வேத மந்திரங்களை மிஞ்சியது வேறு எதுவுமே இல்லை. கோயிலில் கொண்டு போய் சரஸ்கரணம் அச்சரமை கொடுக்கறதுக்கு நம்ம வீட்லேயே அதை பண்ணிட்டு போகலாமே. வேத பாராயணத்தை மிஞ்சினது எதுவுமே கிடையாது. நான் மேக்சிமம் எல்லாருக்கும் ஹோமம் தான் பண்ணி கொடுப்பேன். இந்த ஹோமம் பண்ணுறதுனால நிறைய நன்மைகள். ஒன்றும் நாளைக்கு ஆயுஷ் ஹோமம் ராமேஸ்வரத்தில், நாளைக்கு காலையில், இப்போ நான் பேசி முடித்தோடனே ராமேஸ்வரம் ஆயுஷ் ஹோமம். அங்கே வச்சு ஏன் ஆயுஷ் ஹோமம் பண்ணணும்? அங்கே என்ன கொடுப்பாங்க? அதிகமாக திதி தான் கொடுப்பாங்க. அப்போது அந்த மண்ணில் என்ன பண்ணணும்னா ஆயுஷ் ஹோமம் பண்ணணும், அங்கே தான் பண்ணணும். ஒரு 80 வயசு ஆயிடுச்சு, ஒரு 70 வயசு ஆயிடுச்சுன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஹோமம் பண்ணிக்கின்ற, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை உன்னை நீ சுத்தம் பண்ணிக்கோ, உன்னோட வீட்டை சுத்தம் பண்ணிக்கோ, உன்னோட இடத்த சுத்தம் பண்ணிக்கின்றான் இந்த வேத மந்திரங்கள் சொல்கிறது. இந்த ஹோமங்கள் அதுக்காக தான் பண்ணுறது. ஹோமம் பண்ணால் இன்றைக்கெல்லாம் 5000 ஹோமம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, சும்மா ஸ்வாக சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அது இல்லை, மினிமம் ஒரு 8 மணி நேரமாவது ஆகும். ஒவ்வொரு சுதர்ஷன ஹோமமாக இருக்கட்டும், இல்லை ஒரு விநாயகர் ஹோமமாக இருக்கட்டும், எதுனாலும். ஆனால் எல்லாருமே அரை மணி நேரம் 10 நிமிஷத்தில் முடிச்சுருவாங்க. விரலுக்கு ஏற்ற வீக்கம் தானே, புரியுதுங்களா? எளிமையான பரிகாரம்லாம் நிறையா இருக்குது. சரி, 2 3 சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, வண்டி வாகனம் வீடு சொத்து இதெல்லாம் அமையணும் சார். ரெகுலராக நான் இதுக்காக ஒவ்வொரு கோயிலாக போகிறேன், ஒவ்வொரு ஆளாக பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் வேண்டாம். அதை தாண்டி இன்னொரு பரிகாரம் ஈஸியாக பண்ணலாம். என்னென்னா, வீடு சம்மந்தப்பட்டது, வீடு அமையணும் சார். ரொம்ப நாள் எனக்கு வீடே அமையலை, நான் எங்கே போனால் எனக்கு வீடு அமையும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சார் இந்த கோயிலுக்கு போய் வீடு அமைன்னு சொல்லுவாங்க. நான் கோயிலுக்கெலாம் போக சொல்ல, எங்கெல்லாம் புதுசாக கட்டடம் கட்டுறாங்களோ அந்த கட்டடத்தை போய் பார்த்துட்டு வாங்க டெய்லி. இல்லையா 2 செங்கல் எடுத்து கொடுத்துட்டு வாங்க, புரியுதுங்களா? 2 செங்கல் எடுத்து கொடுத்துட்டு வாங்க. இல்லையா ஏதாவது கோயில் வேலை நடந்துகிட்ருக்கு, அந்த கோயிலில் போய் ஒரு நாள் அந்த கட்டுமான பணியில் நீங்கள் கலந்துக்குங்க. வீடு கட்ட முடியாதவங்க கூட பாதியில் நிற்கிற கட்டடம் கூட அது பாட்டுன்னு வேலையாக ஆரம்பிச்சிடும்.
திருப்பணின்னு ஒரு வார்த்தை இருக்குது, எல்லாருக்கும் தெரியுமா? கோவில் திருப்பணின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ இந்த கோவில் திருப்பணியில் ஒரு நாளாவது நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டிடுவீங்க. இப்போ கோவில் கோபுரம் போல் உன் குடி வளரணும்னு சொல்கிறாங்க. கோவில் கோபுரம் போல் உன் குடி வளரணும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ண, அந்த கோவில் கோபுரத்துக்கு போய் நம்ம வேலை பார்க்கணுமா இல்லையா? உங்கள் வீட்டில் கடன் அடையணும் அப்படின்னா கோவிலுக்கு போய் பூ கட்டி கொடுங்க. அம்பாளுக்கு பூ கட்டி கொடுங்க, சிவனுக்கு பூ கட்டி கொடுங்க, கண்டிப்பாக கடன் அடையும். சார் எனக்கு இப்போ பங்குச்சந்தையில் பெரிய பிரச்சனையில் இருக்கேன், இந்த பேலன்ஸ் ஏரியில் அண்ணன் இருக்கார், சரவணசுமந்திரன் அண்ணெலாம், அவர் பரிகாரம்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாரு. நம்மளாம் ஒரு சின்ன பரிகாரமாக ஒன்றும் இல்லை, பங்குச்சந்தை நல்லா டெவலப் ஆகிட்டு டவுன் ஆகிட்ட கடன் ஆகிடுச்சு, என்ன பண்ணணும் அப்படின்னா சிவன் கோயிலில் போய் அன்னதானத்தில் சாப்பிட்டு முடிக்கிறவங்க இலை எடுங்க, டெவலப் ஆகிருங்க. இலைன்றது இலை எடுக்கிறது உங்களுக்கு பார்க்க ஈஸியாக தெரியும், ஆனால் கோவிலில் இலை எடுத்தீங்க அப்படின்னா கோடி புண்ணியம். இது உண்மை. 100 பேர் 101 பேர் கரெக்டாக நீங்கள் எடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் டெவலப் ஆகிருவீங்க. எளிமையான பரிகாரம் தான் அது. ரொம்ப பெருசாலாம் உங்களுக்கு காசு செலவு பண்ணுற மாதிரி எந்த பரிகாரமும் நான் சொல்லலை, ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன். ஏங்க ஒருத்தரோட காசை பிடிங்கி இன்னொருத்தன்ட்ட கொடுக்கறதுக்கு ஜோதிட தொழிலே பார்க்க வேணாமே, புரியுதுங்களா? நான் வகுப்பு எடுக்கிறேன்னு சொல்லி என்னால் வகுப்பில் நான் எடுக்கிறது இல்லை. இப்போது எடுப்பேன் வருஷத்தில் ஒரு 2 கிளாஸ். என்ன சரக்கு இருந்துற போது, என்ன கொடுத்துட முடியும்? பிரபஞ்சத்தை மீறி ஒரு யாராலையும் ஒன்றும் கொடுக்க முடியாது. எந்த ஜோசியக்காரனா சிஎம் ஆகிட்டா எனக்கு சொல்லுங்கள், அவங்களுக்கு நான் அடிமை. எந்த ஜோசியராது எம்எல்ஏ ஆகிட்டா சொல்லுங்கள், உங்கள் வீட்டு வேலையை பார்க்குறேன். எந்த ஜோசியராது எம்பி ஆகிட்டா சொல்லுங்கள், உங்களுக்கு நான் என்ன உங்கள் செருப்பு கூட தொடச்சி விட்றேன். எந்த ஜோசியராது மந்திரி ஆகிட்டேன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஆக மாட்டேன். நீயே கர்ம தொழில் பண்ண வந்திருக்க. ஒருத்தன் கஷ்டத்தை தீர்க்கறது பெரிய விஷயம் இல்லை, முதல்ல உன்னோட கஷ்டத்தை நீ தீர்த்துக்கோ. சார் கடன் எடுக்கிற உங்களுக்கு கடன் அடைய வேண்டுமா, மாபெரும் கடன் அடையக்கூடிய வகுப்புன்னு போடுறீங்க. ஜோசியக்கார் கடன் அடைப்பார், நீங்கள் அடைப்பீங்களா? ஜோசியக்கார் தான் கடன் அடைப்பார், புரியுதுங்களா? அன்பான வாடிக்கையாளர்களை முதல்ல அடிப்படையை கற்றுக்கொள்ளுங்கள். ஜோதிடத்தில் என்னன்னு 12 ராசி தான், 13ஆவதாக ஒரு ராசி இல்லை, 9 கிரகம் தான், 10ஆவதாக ஒரு கிரகம் இல்லை, 27 நட்சத்திரம் தான், 28ஆவதாக ஒரு நட்சத்திரம் இல்லை, 108 பாதம் தான், சரிங்களா? இருக்குன்னு ஒரு சிலர் சொல்லிட்டு திரிவாங்க, அதை நம்பாதீங்க, சரிங்களா? அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா புதுசாக நிறைய பேர் நிறைய விஷயத்த கண்டுபிடிக்கணுன்ற பேரில் ஜோதிடத்தை பாதி கொண்டுட்டாங்க, இன்னும் பாதி தான் இருக்குது. உண்மை இதுதான். இப்போ நான் எளிமையான பரிகாரம் கொடுக்குறேன்னா நீங்கள் உட்காந்து யோசிச்சு பாருங்கள், அதில் ஏதாவது தவறு இருக்கான்னு பாருங்கள். மணிமேலக்கா சொன்னாங்க, தம்பி உன்னோட பரிகாரத்தை நான் 2 சொன்னேன், சக்ஸஸ் ஆச்சுன்னு. உண்மையாகவே மனநிறைவாக இருந்துச்சு. 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஐபி ஃபோன் பண்ணார், இத்தனைக்கு ஜோதிடத்தில் பெரிய ஆள். தம்பி உன்னோட ஜோதிட தளபதி சேனலில் உன்னோட வீடியோ பார்த்தேன், நீ சொன்ன ஒரு எளிமையான பரிகாரத்தை என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னேன், சக்ஸஸ் ஆகிடுச்சு, அந்த கிளைண்ட் எனக்கு கார் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு, உனக்கு என்ன தம்பி கிஃப்ட் வேணும்னு கேட்டார். நான் ஒரே ஆள் சொன்னேன், நான் சொன்னேன்னு சொன்னீங்களே என் பேரை 10 பேர்கிட்ட சொல்லுங்கண்ணே, அதுவே போதும்ன்ட்டேன். நம்ம இப்படி வளர்ந்தா போதுங்க. சின்ன விஷயந்தான், ஆனால் ஒரு சிலருக்கு அது முட்டாள்தனமாக தெரியும். நம்ம ஆரம்பித்து கற்றுனோம்னா பக்கமாக பேசலாம். ஜோதிடம் எப்படி பக்கமாக பேசலாம், ஆனால் தாந்திரிகம்ன்ற ஒரு விஷயந்தான் ஒரு மனிதனை ஜெயிக்க வைக்குது. தந்திரமாக ஜெயிக்க வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நிறைய பேர் வருவாங்க, சார் நிறைய கடனில் இருக்கேன், கடன் நீ எனக்காக வாங்கினியா, இல்லை ஜோதிடத்தை நம்பி கடன் வாங்கினியா, எதுக்கு ஜோதிடத்தை வரேன்னு தான் கேட்பேன். கடன் தீர்றதுக்கு வழி கேட்காத, சார் இந்த கடன்லேருந்து வெளியே வரணும், அதுக்கு என்ன வழின்னு கேளு. வாங்கிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கோ. முதல்ல யாரெல்லாம் ஒருத்தர் கடன் வாங்கிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த கடனை அடைக்கணும், அதுக்கு என்ன வழி அப்படி கேட்டால் பரவாயில்ல. ஜோசிட்ட போய் கேட்குறது, சார் என்ன செலவானாலும் பரவாயில்ல எனக்கு ஸ்பாட்டில் அப்படின்னு கடன் அடையினா அவர் ஒரு 50,000 வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு உங்களுக்கு கடன் அடைஞ்சிரும்னு சொல்லுவார், ஆனால் அடையாது. புரியுதுங்களா? எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, பரிகாரம் இருக்குது, எளிமையான முறையில் பரிகாரம் எடுங்கன்னு சொல்கிறேன், சரிங்களா? ஜோதிடத்தை எளிமையான முறையில் கொண்டு போங்க, கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். சரி, நான் வீட்டுக்கு சொன்னேன்ல, ஒரு வாகனம், வீட்டுக்கு ஒரு கார் வாங்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவீங்க. எல்லாருக்குமே கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவீங்க. காரை வந்து நம்ம சுக்கரன்னு சொல்கிறோமா, லக்ஸுரியாக இருக்குல்ல, அப்போ நம்ம சுக்கரன்னு சொல்லிடுவோம். அப்போது இந்த சுக்கரனை எப்படியெல்லாம் நம்ம கார் வாங்கலாம்? ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க,
ஃப்ரெண்டுக்கிட்ட ஓசியில் கார் வாங்காதீங்க, நீங்கள் காரே வாங்க முடியாது. ஒரு நல்ல நண்பர் எனக்கு என்கிட்ட சார் நான் கார் வாங்கணும்னு நினச்சேன். சார் உங்களுக்கு கார்லேயே என்ன கார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். அவர் என்கிட்ட யோசிக்காமல் டக்குன்னு சார் பென்ஸ் ரொம்ப பிடிக்குன்னாரு. உங்கள் செல்ஃபோன் டிபியில் பென்ஸ் வைங்க அப்படின்னு நான் சொல்லி 2 மாதம் இருக்கும். போன வாரம் கார் புக் பண்ணிட்டார். புரியுதுங்களா? சிம்பிளானதான். ஏன்னா அதை பார்க்க ஒரு விஷயத்தை நம்ம அடையணும்னு நினச்சா அதை ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கணும், அது மேலே நேசிக்க ஆரம்பிச்சிடணும். ஜோதிடம் யாருக்கெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா முதல்ல லவ் பண்ணுங்கள். 9 கிரகத்தை லவ் பண்ணுங்க. அதில் ஏதாவது ஒரு கிரகம் உங்கள் லவ்வை ஏற்றுக்கும், ஜோதிடம் உங்களுக்கு வந்துடும். புரியுதுங்களா சார்? ஜோதிடம் அடிப்படை தெரிஞ்சு தான் வரணும்லாம் கிடையாது சார். வாக்கு பலிதம்னு ஒன்று இருந்தால் தாராளமாக உள்ளே வரலாம். யாராக இருந்தாலும் சரி, அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு உள்ளே வரணுன்ற அவசியமே கிடையாது. அரைகுறையாக இருக்கும்போதே பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து ஜாதகம் பாருங்கள், ஆட்டோ ஸ்டாண்டில் உட்காந்து ஜாதகம் பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்து ஜாதகம் பாருங்கள். ஆனால் உங்கள் தெரிந்தவர்களுக்கு ஜாதகம் பார்க்காதீங்க. இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் லைஃப்பில் முன்னேறணும்னு நினச்சா உங்கள் சொந்தக்காரனுக்கோ தெரிஞ்சவனுக்கோ உட்காந்து ஜாதகம் பார்க்காதீங்க. பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முன்னேறவே முடியாது. வெளியில் போங்க, ஜாதகம் பார்த்து நீங்கள் ஒரு தனியாக ஆஃபீஸ் போகணுன்னு முடிவு பண்ணிட்டா வெளியில் போய் யாருன்னே தெரியாதவங்க, ட்ரெயின் பழக்க வழக்கம், பஸ் பழக்க வழக்கம், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு இடத்துல உட்காரும்போது ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசினார்னா, சார் உங்கள் நட்சத்திரம் என்ன சார்னு கேளுங்க. கேட்டுட்டா அவர் சொல்லுவார், இந்த நட்சத்திரங்க. ஏன் உங்களுக்கு ஜோதிடம் தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லுங்கள். நான்லாம் அப்படித்தான் ஜாதகம் பார்த்தேன். எப்படி பார்த்துருக்கேன் பாருங்கள். அங்கங்கே உட்காந்து எல்லாருக்கும் பார்ப்பேன், யார் கேட்டாலும் ஃப்ரீயாக பார்த்துருவேன். அப்போ என்னென்னா 1000 ஜாதகம் பார்த்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்க முடியும்? 1000 ஜாதகத்தில் 999 ஜாதகம் தப்பாக சொன்னாலும் ஒரு ஜாதகம் சரியாக சொல்லிட்டேனா நீ ஜோசியன். அந்த ஒரு ஜாதகத்திலையுமே பரிகாரம் சொல்லாமல் இருந்துட்டேன்னா நீ தாயா ஒரிஜினல் ஜோசியன். எங்கேயும் பரிகார சென்டருக்கு பரிகாரத்துக்கு அனுப்பாமல் இருந்துட்டாலே நீ தான் ஒரிஜினல் ஜோசியன். புரியுதுங்களா? அப்போது ஜோதிடத்தை எல்லா விதமாக பார்க்கணுன்னு சொல்கிறேன். ஒரு இடத்துல உட்காந்து பார்க்கணும். இப்போ நடந்து போயிட்டே இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் கிடச்சிருப்பார், அவருக்கு உடனே ஜாதகம் பார்க்கணும். இந்த மாதிரி சும்மா எளிமையான விஷயங்களை பழகிக்கன்னு சொல்கிறேன். நான் பரிகாரத்தில் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு வேணுமா நேரில் வாங்க. நேரில் வாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் எல்லாருமே இப்போ யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்னு எல்லாம் பரிகாரம் சொல்லிடுறாங்க. நான் சொன்ன பரிகாரத்தையே எனக்கு ஒருத்தர் திருப்பி கிளாஸ் எடுக்கிறார். அவர் வீடியோ பார்த்துட்டு இது எல்லாமே நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேனலில் பேசினோமே. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரே ஆள் விஷயந்தான் 10 பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், ஒரு நல்ல வழி கிடைக்கணும் அப்படின்னா நேரில் ஜாதகம் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள். இவருக்கு என்ன திறமை இருக்க போகுதுன்னு நினைக்கக்கூடாது. பார்த்தா தான் தெரியும். பார்த்தா தானே கதை தெரியும். நான் பிடிஎஃப் ஃபோட்டோலாம் கொடுக்க மாட்டேன். ஒருத்தர் வந்தார், ஒரு 50 பிடிஎஃப் இருக்கும். சார் எவன்ட்ட போனாலும் 2000 பீஸு, 3000 பீஸு, 5000 பீஸு, 10000 பீஸு. இந்த சாருங்க இவ்வளோ பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க, இந்த கோயிலெலாம் முடிக்கிறதுக்கு எனக்கு 2 லட்ச ரூபா செலவாகும் போலுக்கு சார். எப்படிங்க 2 லட்ச ரூபா செலவாகும் போலுக்கு? நான் இது என்ன சார் பண்ணுறது என்ன? எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பையில் போட்டுட்டு டெய்லி தட்சிணாமூர்த்தியை போய் பாருங்க அப்படின்னு. பதவி உயர் கிடைக்கும். அந்த தட்சிணாமூர்த்தி ஐயருக்கு ஒரு சேர் வாங்கி ப்ரெசன்ட் பண்ணுங்க. ஒரு சேர், நாற்காலி. அந்த ஐயர் கோயில் மணி அடிக்கிறாரு, ஐயருக்கு ஒரே ஒரு சேர் வாங்கி கொடுங்கன்னு. வாங்கி கொடுத்த 10ஆவது நாள் ப்ரமோஷனு. பரிகாரம் எப்படி இருக்கு ஐயா? குருக்கு நாற்காலி போட்டால் என்னங்கய்யா? மணி அடிக்கிறாருல ஐயர், அவர் குரு தானே. அவருக்கு ஒரு நாற்காலி வாங்கி ப்ரெசன்ட் பண்ணோன்னே என்ன ஆகுதுங்கய்யா? பதவி அவருக்கு ஒரு பதவி கிடச்சிடல. அவர் யாருக்கு பூஜை பண்ணுறாரு? குரு பகவானுக்கு தானே பூஜை பண்ணுறாரு. புரியுதுங்களா? பரிகாரம்னா இப்படி கொடுக்கணும். அவர் சொன்னார், ஐயா இந்த மொத்த பிடிஎஃப் என்ன பண்ணுற, குப்பையில் போடுன்னு தான் சொன்னேன். முடக்கு தீசுனியா அது இதுன்னு என்னென்னமோ சொன்னார். நான் எதுவுமே சொல்ல. ஐயா இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க, நான் ஒரே ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதை செய்யுங்க, சக்ஸஸ் ஆனால் வாங்க சார்னே. சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸ்வீட் பாக்ஸோடு வந்தார். அவர் தான் இந்த டாலர் வாங்கி கொடுத்தாரு. புரியுதுங்களா? சும்மா எதுவும் இல்லை, உண்மை ஆதாரம் வச்சுருக்கேன். பொய் சொல்கிறான்னு சொல்லிடக்கூடாதுல்ல. கொடுக்கும்போதே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன்.
ஏன்னா யூடியூப்பில் ஒரு சில இப்போ 500 ரூபாய்க்கு கமெண்ட் போடுறவங்களாம் இருக்கான்ல, மணிமேலக்கா 500 ரூபா கொடுத்தா தப்பான கமெண்ட் உங்கள் பேரில் போடலாங்க்கா, ஆள் செட் பண்ணி வச்சுருக்காங்க. யாரா ஒருத்தன் ரொம்ப நாளாக நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் போட்டுகிட்டே இருக்கானா, அவனை ஐபி அட்ரஸ்லாம் பிடிச்சி உளவுத்துறையில் சொல்லி எஸ்பி ஆச்சு எல்லாம் பிடிச்சி ஆளை பிடிச்சதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், சார் 500 ரூபா கொடுத்தாங்க சார் உங்கள் வீடியோ வந்தால் கமெண்ட் போடுறதுக்குன்னு. அட நல்லவங்களா, இப்படியுமாடா இருக்கீங்க? அது எப்போன்னு கேட்டால் சார் இந்த 10 மாதமாக தான் சார்ன்றாங்க. இதை யார் பண்ணியிருப்பான்னு கேட்டால் ஆள் தெரியும். நான் போய் கேட்கவும் இல்லை, சண்டை போடவும் இல்லை. எதுக்கு போய் அவன்கிட்ட கேட்டேன்னு அவனை போகிறான்? இதுக்கான பலன் அவனுக்கு ஒரு நாளைக்கு வரும்ல. இன்றைக்கி சூழல் அப்படி போய்கிட்டு இருக்கு. அரசியல் பரவாயில்ல, ஜோதிடம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஒருத்தர் என்னன்னா பொருத்தமே இல்லைன்றாரு, ஒருத்தர் என்ன பொருத்தம் இருக்குன்றாரு, ஒருத்தர் என்ன பரிகாரமே இல்லைன்றாரு, ஒருத்தர் என்ன பரிகாரம் இருக்குன்றாரு. எந்த சைடு நான் போகிறது? ஏதாவது ஒரு பக்கம் அடிங்க சார், 4 பக்கமாக அடிக்கிறீங்க, அங்கங்கே வீங்கி போச்சு, ஆஸ்பத்திரி கொண்டே காசை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஜோதிடம் அப்படி ஆயிடுச்சு. ஐயா 40 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கார். தாந்திரிகத்தை பற்றி 40 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. யூடியூப் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ஃபேமஸ். யூடியூப் இல்லாத காலத்திலே சொன்னார், ஜோதிட கடி தாந்திரிகம் தாண்டா அதில் விஷயம் இருக்குன்னு. ஒன்றும் இல்லை, ஒரு மந்திரங்களை மந்திரத்தை நம்ம சொல்கிறோம், அதை நம்ம சொல்ல சொல்ல தானே அந்த மந்திரத்துக்கு சக்தி கிடைக்கும், நமக்கும் கிடைக்கும். இன்றைக்கி யார் மந்திரம் சொல்கிறா? ஒன்றும் இல்லை, ஓம் நமோ நாராயணான்னு சொல்கிறதே ஒரு மந்திரம் தான், ஓம் நம சிவாயான்னு சொல்கிறதே மந்திரம் தான். இந்த ஓ இப்படி நம்ம எடுக்கும்போதே ரெட்டை யோசையாக வரும், உள்ளார்ந்து எடுக்கணும் அந்த மந்திரங்களை சொல்லும்போது. அதனால தான் வீட்டில் ஹோமம் பண்ணுங்கன்னு அடிச்சுக்கிறேன். ஜாதகம் பார்க்காத, வீட்டில் 10 வருஷம் ஆச்சா உன் வீட்டில் ஹோமம் பண்ணலையா, தயவு செய்து ஒரு 5 ஐயரை கூப்பிட்டு வச்சு ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணிக்க, ஒரு மகாலட்சுமி ஹோமம் வந்திருக்க, ஒரு விநாயகர் ஹோமம் பண்ணிக்க. இதெல்லாம் பண்ண 5 ஹோமம் பண்ணு, நவகிரக சாந்தியும் பண்ணிக்க. அப்போ என்ன ஆயிரும்? உன் வீடு புனிதமாயிரும். அடுத்த 15 வருஷம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். சார் நெகட்டிவ் நடக்குது. நேரங்காலத்தில் முதல்ல கிரகங்களை சாந்தி பண்ணுங்க. காலைல எந்திரிங்க, 9 நவகிரக துதின்னு இருக்கும், சொல்லுங்க. அதை காட்டி மிஞ்சினது வேறு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, வாராகி மகரத்தில் பஞ்சமி வீடு வாராகியினுடைய மந்திரங்களை எவன் ஒருத்தன் சொல்கிறானோ அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கான். இது 100% உண்மை. ஆனால் கௌளவ கர்ணத்துக்காரங்க தான் சொல்லணும்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அதான் ஃபேக்கு. வாராகி அனைவருக்கும் பொதுவானவள். அவள் கர்ணநாதத்தின் தெய்வம் அல்ல, அவள் பொதுவானவள், வெற்றியின் தாய். யாருக்கெல்லாம் வெற்றி வேணும்னு நினைக்கிறியோ வாராகியை பிடிச்சிக்கோ. யாருக்கெல்லாம் ஞானம் வேணும்னு நினைக்கிறியோ குருவையும் விநாயகரையும் பிடிச்சிக்கோ. யாரெல்லாம் லைஃப்பில் பணம் நிறையா வரணும்னு நினைக்கிறியோ பெருமாளை பிடிச்சிக்கோ. சார் இந்த லக்கணக்காரங்க இப்போ திருப்பதி போகக்கூடாது. ஆமாம் போகாத. சந்திரன் கெட்டு போனால் திருப்பதி எதுக்கியா போகிற? சந்திரன் அவயோகியாக எதுக்கு திருப்பதி போகிற? சந்திரன் ஆதிக்கமுள்ள ஊர் எது? திருப்பதி தான். அங்கே போகாத. அப்போ எங்கே போகலாம்? மழை இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள். மழை இல்லாமல் பெருமாள் கீழே இருப்பார, தரையோட தரையா? இப்போ ஸ்ரீரங்கம் மழை இருக்கா? ஆனால் ஸ்ரீரங்கம் என்ன பண்ணுவாங்க? சுக்கிரன் அவயோகியாக இருந்தால் ஸ்ரீரங்கம் போகாதேன்னு சொல்லிடுவாங்க. சுக்கிரன் அவயோகியாக இருந்தால் ஸ்ரீரங்கம் போகாத, சந்திரன் அவயோகியாக இருந்தால் திருப்பதி போகாத. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு அவயோகியும் வேண்டாம் யோகியும் வேண்டாம். உனக்கு என்ன காலையில் எந்திரிச்சோன்னா எந்த கடவுளை கும்பிடுன்னு தோணுதோ அந்த கடவுளை கும்பிடுன்னு தான் சொல்கிறேன். இதுதான் தந்திரம். நான் காலையில் எந்திரிச்சோன்னே எந்த தெய்வம் மனசில் தோணுதோ, ஐயா கருப்பா என்னை காப்பாற்றுன்னுவேன். அன்னைக்கு எனக்கு என்ன ஒரு கெட்டது வந்தாலும் சரியாயிடும். இதுவே எனக்கு ஒரு பெருமாளை வேணும்னா பெருமாளை கும்பிடுவேன். ஆனால் என்னோடய ஜாதகத்துக்கு நான் திருப்பதி போகவே மாட்டேன். எனக்கு திருப்பதி போயிட்டு வந்தால் கஷ்டமாகும். அப்போது ஒரு ஜோதிடர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். முதல்ல ஒரே ஒரு ஜோதிடர்கிட்ட மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட போவீங்க, ஒரே ஒரு நல்லது நடக்கும். ஒரு கொஞ்ச நாளைக்கு அவரே தொட்டுட்டு போவீங்க, ஒரு கெட்டது நடக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த ஜோசிகார் சார்லேன்னு இன்னொரு ஜோசிகார்ட்ட போவீங்க. அங்கே தான் உங்களுக்கு கர்மாவே ஸ்டார்ட் ஆகும். அந்த 2வது ஜோசியர்கிட்ட போனோடனே ஒரு 10% கர்மா வந்துடுதா? 3வது ஜோசியர்கிட்ட போவீங்க, 20% வந்துடும். 4வது ஜோசியர்கிட்ட போவீங்க, 100% கர்மா எங்கே வரும் அப்படின்னா 10 ஜோசியரை பார்த்து முடிச்சோன்னே வந்துடும். கிரகம் என்ன பண்ணோம்? ஏற்கனவே கர்ம தொழிலை செய்யக்கூடிய ஜோதிடர்களை அடிக்கடி சந்திக்க என்ன ஆகும்? ஜோதிடர்கிட்ட இருக்க கர்மா யாருக்கு வரும்? அதனால தான் ஒன்றை புடி அதை நன்றாக புடின்னு சொல்கிறேன். ஒரே ஜோசியர் நல்லதோ கெட்டதோ எங்களுக்கு அவர் தாயா.
புரியுதுங்களா? இந்த முடிவுக்கு யாரெல்லாம் வரீங்களோ அவங்க லைஃப்பில் ஜெயிச்சிருவீங்க. பெரிய பணக்காரன் ஏன் ஒரே ஒரு ஜோசியரை மட்டும் கையில் வச்சுருக்கேன்? நான் வந்து ஒரு 10 கம்பெனிக்கு அட்வைசரு. என்னை தவிர அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஜாதகம் பார்த்து சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை. மாதம் அந்த கம்பெனியில் சம்பளம் கொடுக்குறாங்க. 10 கம்பெனிக்கு அட்வைசரு. சார் இந்த ஷேர் நாங்கள் வாங்கலாமா, சார் இன்றைக்கி இந்த மெட்டல் இறக்கலாமா, சார் இன்றைக்கி எக்ஸ்போர்ட் பண்ணலாமா, சார் இந்த கண்டெய்னரை ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் 10 கம்பெனியை வந்து இன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி ரன் ஆகுது, நல்லா இருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? 1.5 பிடி 10 ஜோசியரை பிடிக்காத உனக்கு கர்மா தான் அது. அதே மாதிரி ஒரு குருகிட்ட படித்தா கூட நல்லா படி, அவர்கிட்ட தெரிஞ்சு எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு வெளியே போ. என்னமோ ஒரு பழமொழி சொன்ன மாதிரி, எவனை கேளுங்க இன்னைக்கு, சார் இன்னைக்கு கிளாஸில் இருப்பேன் சார், சார் நாளைக்கு 8 மணிலேருந்து இன்னொரு கிளாஸ் சார், மதியானத்துலேருந்து ஒரு கிளாஸ் சார். 10 கிளாஸில் சேர வேண்டியது. இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லலை, ஈட்டியை நீட்டி பிடித்தாப்பில் நிற்க காலையில் வர வேண்டியது, ஈட்டியை நீட்டி பிடித்தாப்பில் நிற்க வேண்டியது, பின்பு மதிய உணவு இடைவேளை வேறு, இரவு தேநீர் இடைவேளை. அந்த மாதிரி ஜோதிடத்தையுமே இந்த மாதிரி ஆக்கிட்டீங்க. அப்போது பரிகாரங்கள் எடுக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, பரிகாரம் உண்டு. எளிமையான முறையில் தான் அந்த காலத்தில் பரிகாரம் சொன்னாங்க. கேஸ் அடுப்பு இல்லாத காலத்தில் விறகடுப்பு பரிகாரம் தான் சொன்னாங்க. மின்சாரம் இல்லாத காலத்தில் விளக்கில் தான் பரிகாரம். படிக்கணும். எல்லாமே டெக்னாலஜி வந்துருச்சு. அப்போ நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரத்தை மாற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. தாந்திரிக பரிகாரம், பாரம்பரிய பரிகாரம் சொன்னால் இன்றைக்கி ஒன்றும் இல்லை. ஒரு கன்னி சாப்பம் இருக்குது ஒரு பையனுக்கு, இந்த கன்னி சாப்பத்தை எப்படி சரி பண்ணுவீங்க? 7 கன்னிமார் சிலை செஞ்சு 7 பெண் சிலை செஞ்சு காவேரி ஆற்றில் இல்லைன்னா ஆற்றம் பகுதியில் கடல் பகுதியில் அந்த சிலையை விடணும். அவனுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு. இதை வந்து போய் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சும்மா சாதாரண பொம்மை ஒரு 10 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வாங்கி விட்டுருவாங்க. அது இல்லை. என்ன மண் எடுத்து செய்யணும், அவனுக்கு எந்த மண் செட் ஆகும், கரிசல் மண் செட் ஆகுமா, வண்டல் மண் செட் ஆகுமா, களிமண் செட் ஆகுமா, புற்றுமண் செட் ஆகுமா, செம்மண் செட் ஆகுமா, இந்த மாதிரி எந்த மண் அவனுக்கு செட் ஆகுன்னு சொல்லி அந்த மண்ணில் அந்த சாப நிவர்த்தி பண்ணணும். இன்றைக்கி அந்த பாரம்பரிய பரிகாரம் யார் பண்ணுறா? யாருமே பண்ணுறதில்ல. வாழை மரத்துக்கு தாலி கட்டுன்னு சொல்கிறான்ல, வாழை மரம் வெட்ட தலையும், வாழை வெட்ட தலையும். இவனுக்கு எப்படி பரிகார நிவர்த்தி ஆகும்? சரி வெட்டிடுற, முடிஞ்சு போச்சு. மறுபடியும் அந்த மரம் தலைக்காதா? தலைக்குமா தலைக்காதா? தலையும். வாழை மரமும் முருங்கை மரம்லாம் ஒன்று, ஒடிச்சு போட்டாலும் மறுபடியும் அந்த இடம் தலைக்க தானே செய்யும். பிடுங்கி வேரோடு பிடுங்கினாதாங்க எதுக்குமே அழிவு. வேறு இல்லாமல் வெட்டினாலே அதுக்கு அழிவே கிடையாது. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு பரிகாரத்துக்குமே ஒரு இது இருக்குது. சரி, எல்லாரும் சொல்கிறீங்களே 7 ஜென்மத்து பாவம் எங்கே போனாலும் நமக்கு சார் பித்ரு தோஷம். இந்த பித்ரு தோஷம் எப்படி சரி பண்ணுவீங்க? 7 ஜென்மமாக பிரிச்சுக்கிறோமா, 7 முன்னோர்களாக பிரிச்சுக்கிறோமா? ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் 7 கலசம் வைங்க. 7 கலசம் தேங்காய். இந்த 7 கலசத்துலேயுமே 7 நதிகள்லேருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து வைங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் முன்னோர்களை நினச்சி டெய்லி பூஜை பண்ணுங்கள். 7 பேரா இந்த கலசத்தினுடைய நீரில் 7வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குடும்பத்தில் எல்லாருமே அந்த கலச நீரில் குளிச்சுருங்க. 7 ஜென்மத்து பாவம் சரியாக போயிடும். இதுக்கு எதுக்கு ஐயர்? இல்லை சார் ரொம்ப என்னால் 7 கலசலாக்கி இல்லை, கொஞ்சம் பச்சரிசி, கொஞ்சம் எள், கொஞ்சம் வெல்லம், இதை 2 கையில் எடுத்துக்கங்க. 3 கையில் எடுத்துகிட்டு கடலுக்கு போங்க. ஒரு கடலில் 2 கையில் வச்சுட்டு 3 தடவை முங்கி 3ஆவது தடவை விட்டுருங்க. என்னால் முடிந்தது இதுதான். இப்போது ஒரு பரிகாரம்னு போயிட்டோம், திதி கொடுக்குறோன்னு போகிறோம். இந்த திதிக்கு வந்து 500 ரூபாய்க்கு திதி பண்ணிட முடியுமா? 500 ரூபாய்க்கு திதி பண்ண முடியுமா சார்? சார் நீங்கள் பிராமின் தானே சார், 500 ரூபாய்க்கு திதி பண்ண முடியுமா? பண்ணிடலாம். 2 வாழைப்பழம், ஒரு வெத்தலை பாக்கு, உட்காந்து அந்த அவர் வாங்கிறத பொறுத்து இருக்குது, அவர் வாங்குகிற சம்பவனத்தை பொறுத்தா இருக்குது திதி பண்ணலாமா வேணாமான்றது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. திதின்றது வேறு மாதிரி. என்ன மாதிரியான தானங்கள் கொடுக்கணுன்னு ஒரு கணக்கு இருக்குது. இன்றைக்கி தானம் கொடுக்குறோமா எங்கேயாவது? ஒரு நண்பன் வந்து கடன் கேட்டால் ஒரு வேளை சோறு போடுங்க. ஒரு நண்பன் கடன் கேட்டால் ஒரு வேளை சோறு போடுங்க. தானம் பண்ணுங்க, பணம் தானம் பண்ணாதீங்க. கொடுத்துட்டு கேட்கும்போது கெட்டவன் ஆயிடுவீங்க. கொடுத்துறீங்க, சார் பழகிட்டான் சார் வேறு வழி இல்லை அப்படின்னு கொடுத்துட்றீங்க, ஆனால் கெட்டவன் ஆயிடுறீங்க.
கொடுத்த பணம் வரல, வராது சார். எப்படி சார் வரும்? அதுக்கு நிறைய பரிகாரம் சொல்கிறோம். இன்றைக்கி எல்லா ஜோதிடருமே ஃபெயிலியர் அப்படின்னா இந்த கொடுத்த பணம் வராதுல தான். அவன் கொடுத்தவனுக்கு மனசு வந்து கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. இப்போ ஜோதிடத்தை இப்படி தான் பார்க்கணுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. பரிகாரங்கள் எவ்வளவோ இருக்குது, புதுசு புதுசாக சொல்லலாம். ஒன்றும் இல்லை, பச்சை மிளகாய் வெட்டி போட்டால் ஷேர் மார்க்கெட்டை டெவலப் ஆவாங்க. இதே 2 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு போனால் ஆஃபீஸில் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு பரிகாரம் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, ராகு தசை ராகு புத்தி நடக்குது, குங்குமம் பூவில் தீபம் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஸ்கின் பிரச்சனை வராது. எளிமையான பரிகாரம் தான். சரி, ஓகே. இதையும் தாண்டி சார், இப்போ எனக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, கடன் பிரச்சனை சார், எனக்கு இதிலேருந்து கொஞ்சம் நான் ரிலீஃப் ஆனால் போதும், எனக்கு வருமானம் வந்தால் போதும், எங்கேயும் கடன் வாங்கி கடன் கட்ட விரும்பலை சார், எனக்கு வருமானம், அப்போ அந்த வருமானம் நல்லா வரணும் அப்படின்னா உங்கள் செப்பலுக்கு நீங்களே பாலிஷ் போடுங்கன்றேன், உங்கள் செருப்பை நீங்களே கழுவுங்கன்னு சொல்கிறேன். எளிமையான பரிகாரம் தான் சொல்கிறேன். ரொம்ப எவ்வளோ தான் ஜோதிடத்துக்குள்ள நீங்கள் உள்ளே போய் உளுண்டு எந்திரிச்சாலும் ஜெயிக்கிறதுக்கு நம்மளால் மட்டும்தான் முடியும், நம்ம நினச்சா மட்டும்தான் முடியும். ஓடிக்கிட்டே இருக்கேன் சார், இந்த ஒரு பாட்டை ஓடி ஓடி உட்கலந்த ஜோதின்ற மாதிரி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுங்க. கடைசி வரைக்கும் நான் லேபராக தான் இருப்பேன் அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஜோதிடத்தில் இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஓடுனனால தான் வந்திருக்கோம். ஒரே இடத்துல உங்களை மாதிரி நானும் ஒவ்வொரு இடத்துல போய் உட்காந்து எனக்கு கருத்துறங்களை கருத்து கட்டிகிட்டே இருந்தேன். நான் முன்னேற முடியுமா? ஃபஸ்ட்டு தப்பாக ஊசி போடுங்க சார், ஒரு 10 பேர் சாவாங்க சார், அதுக்கப்புறம் டாக்டர் ஆயிடுவீங்க சார். ஒரு 10 பேருக்கு பலன் சொல்லுங்கள் சார், 10 பேருக்கு பிரச்சனை வரதான் செய்யும், அதுக்கப்புறம் அதை திருத்திடுவீங்கல்ல, சரியாயிருவீங்கல்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு பலன் தப்பாக தான் சொல்லணும். எல்லாரும் நான் கரெக்டாக பலன் சொல்லிட்டேன்னு சொன்னால் இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு 10 பேர் ஜோசியரை உட்கார வைக்கிறேன், தனித்தனி ரூமில் உட்கார வைப்போம், 10 பேரை ஜாதகத்தை கொடுத்து அனுப்புவோம். இவங்க பிரச்சனை பூரா இங்கே முதல்ல நோட் பண்ணிடணும். இவங்க இதெல்லாம் சொல்லியிருக்காரான்னு சொன்னால் யாராலையும் சொல்ல முடியுமா? இந்த டைமுக்குள்ளே இந்த நாளுக்குள்ளே தீர்க்க முடியுமா? ஜோசியரால் ஒன்றும் மாய மந்திரம்லாம் பண்ண முடியாது. ஐயா, இந்த தசை நடக்குது, இந்த புத்தி நடக்குது, இதுக்குள்ளே இவ்வளோ சிக்கல்கள் வரும், சரி பண்ணிக்கோங்க உங்களை. நம்ம என்ன தான் விஞ்ஞான ரீதியாக ஆய்வு ரீதியாக போனாலுமே தசாபுத்தி என்ன சொல்லுதோ அதுதான். அதை மீறி இங்கே ஒன்றுமே இல்லை. ஏதாவது இருக்குது? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்னொரு சிம்பிளான பிரயோசனம் சார், இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன தீபம் போட்டால் நம்ம ஜெயிக்கலாம், வீட்டுக்குள்ளே என்னென்ன தீபம் போட்டால் ஜெயிக்கலாம். ஒன்றும் இல்லை, 2 தீபம், 5 தீபம், 7 தீபம், 11 தீபம். இதை ஜாதகத்தில் அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்கள். 2, 5, 7, 11. வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமாக இல்லையா? இந்த நாளும் இது முக்கியமாக இல்லையா? 2 வேணும்னா வருமானம், 11, 5, 7 இந்த அளவு தான் தீபம் போடணும். 8 தீபம் போட்டு பாருங்களேன், அப்புறம் தெரியும். 6 தீபம் போட்டு பாருங்கள், அப்புறம் தெரியும். 12 தீபம் போட்டு பாருங்கள், அப்புறம் தெரியும். நான் சொல்லவே வேணாம். 6, 8, 12 வந்துருச்சா? தீபம் போடுறதுமே இப்படித்தான் போடணும். 2, 5, 7, 11. இதை ஜோதிடமாக எடுத்துங்கன்னு சொல்கிறேன். இதான் தாந்திரிகம். நான் என்ன பண்ணுவேன்? ஓ, இவனுக்கு 2, 5, 7 சரி இல்லையா? சரி, ஓகே, இந்த வீட்டில் 7 தீபம் போடு. அவங்க என்ன நினச்சிட்டு போவாங்க, 7 தீபம் போட சொல்லிட்டாரு அப்படின்னு. நான் ஜாதகத்தில் இருக்கிறத அப்படியே தீபமாக போட சொல்லிடுறேன். புரியுதுங்களா? ஒருத்தனுக்கு 7ஆம் இடம் கெட்டு போயிடுதுங்க, கலத்தரம் தானே. அப்போது அந்த 7ஆம் இடத்தை சரி பண்ணணும். எது மூலிமா சரி பண்ணலாம்? அவன் கஷ்டத்தை எதில் எரிக்கலாம்? நல்லெண்ணன்ற சனியினால தான் சுக்கரன்ற திரியை போட்டு ஏற்றுனா தாங்க அவன் கஷ்டம் தீரும். புரியுதுங்களா? எளிமை, ரொம்ப எளிமை. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க. இப்போ பாஸ் ஜோதிடர் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அவர் அந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தாங்க, ஆனால் அவர்கிட்ட இருக்க திறமை யாரும் பார்க்கல. நிறைய பரிகாரங்கள் சொல்லுவார். இன்றைக்கி நட்சத்திர கிளாஸ் எடுக்கிறாரு, நானே அவர் கிளாஸில் சேர்ந்து படிக்கலாமான்னு இருக்கேன். புரியுதுங்களா? ஒவ்வொரு இதுக்குமே யார் நல்லவங்க யார் கேட்டவங்கன்னு முதல்ல ஒரு கிளாஸை தெரிஞ்சுக்குங்க. இலவச வகுப்பில் போய் ஜாயின் பண்ணாதீங்க. நான் அவங்க எல்லார்ட்டையும் ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். யார் ஒருத்தர் இலவச வகுப்பு எடுக்கிறாங்களோ அவங்க பிஸ்னஸ்மேன். புரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு நாள் கூட இலவச வகுப்பு எடுத்ததே இல்லை. ஒரு நாள் எடுக்க சொல்லுங்கள் இவரை. இவர் வகுப்பில் முதல்ல நான் வந்து ஜாயின் பண்ணுறேன்.
எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 13-14 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு மதுரையில் வந்து இவர் கிளாஸ் எடுப்பார். ஒரு நாள் கூட தாந்திரிக வகுப்பு இலவசமாக எடுத்தது கிடையாது. நானும் இது வரைக்கும் இலவசமாக எந்த வகுப்பு எடுத்ததே கிடையாது. யார் ஒருத்தன் இலவசமாக வகுப்பு எடுக்கிறானோ அவன் உங்கள்கிட்ட பணத்தை அறுத்து பறிக்க போகிறான்னு அர்த்தம். ஒரு 500 பேர் சேருவீங்களா இலவச வகுப்புனோடனே? தூம் தூ 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 தூன்னு போய் சேர்ந்துருவீங்க. அப்போ தான் உங்களுக்கு அங்கே ஸ்கெட்சு போடுவான். எப்படி போடுவான்? எல்லாம் சொல்லிக் கொடுப்பான். நீங்கள் அனைவரும் இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அடுத்து கட்டண வகுப்பில் இணையும். இதில் உங்களுக்கு அந்த சலுகை இருக்குது இந்த சலுகை இருக்குன்னு சொல்லுவாங்க. கலர் கலராக சொல்லுவாங்க சாமி, கலர் கலராக சொல்லுவாங்க சாமி, நம்பாதீங்க. முதல்ல யூடியூப் பார்க்குற உங்களுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் தான் பட்டு பட்டுன்னு ஒரு கிளாஸில் போய் சேர்ந்து, சார் 5000 ரூபா கட்டலேன் சார், ஒன்றுமே சொல்லித்தரல சார், எதுவுமே விளங்கலை சார்ன்றீங்க. ஏன்? காசு கட்டி படிச்சிங்கன்னா அவன் சட்டையை பிடிச்சி கேட்கலாமா கேட்கக்கூடாதா? நீ என்னையா சொல்லி கொடுத்த? 2000 வாங்கினேன் 3000 கேட்கலாமா கேட்கக்கூடாதா? அதை தான் நானும் சொல்கிறேன். எல்லோரும் வந்து மாய வலையில் இருக்கீங்க. இப்போ தமிழ்நாட்டில் இலவசம்னு சொல்லக்கூடிய இதை வந்து அப்போயே உருவாக்கிட்டாங்க. மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷினு, கட்டல், மெத்த, சோபா செட்டு எல்லாம் இலவசமாக கொடுத்துட்டா இனி கவர்மெண்ட் இன்னொரு அறிவிப்பு தான் விடணும். மாணவ மாணவிகளுக்கும் பள்ளி முடித்து வெளியே வந்தோடனே திருமணம் அரசே செய்து வைக்கும்னு சொன்னால் நம்ம மக்கள் அதுக்கும் சரின்றுவாங்க. அந்த மாதிரி இலவசத்தை நம்பி போக வேண்டாம். அது என்னைக்கா இருந்தாலும் பலன் தராது. ஒரு ஜாதக பலன் கேட்குறீங்க, ஃபோன் பண்ணி, சார் என்ன சார் நான் பணம் போட்டேன், ஏங்க எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, எங்களுக்கும் குடும்பம் இருக்குது. ஒரு வீட்டுக்காரமாவோட ஒரு அரை மணி நேரமாக நாங்கள் பேசணும், 1 மணி நேரம். ஆனால் நைட்டு 2 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறார், சார் வீடியோ பார்த்துட்டே இருந்தேன் அதான் கால் பண்ணேன், சார் மணியை பாருங்கள் சார் அப்படிங்களா, சரி சரி நான் காலைல கூப்பிட்றேன். என்னமோ விட்ட வேலை பார்க்குற மாதிரியும் எனக்கு அதிகாரம் போடுற மாதிரியும். இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி பணம் போட்டார், என்ன சார் நான் பணம் போட்டு 5 நாள் ஆச்சு, என்ன அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு சவுண்டை கொடுத்தாரு. பணத்தை போட்டு விட்டுட்டு வாழ்க வளமுடன்னு சொல்லிட்டேன். பணத்தை திருப்பி போட்டேன். பணத்தை போட்டு 6 மாதம் வெயிட் பண்ணவனுக்கு நல்லது நடக்கும். 5 நாளில் 10 நாளில் 20 நாள் ஆனாலும் வெயிட் பண்ணு. பணம் போட்ட உடனே உனக்கு பலன் கொடுத்துடணும். என்ன நியாயம்? இப்போ ஒரு 10-20 பேர் சேனலில் வியூஸ் பார்க்குறீங்க, ஒரு 300 பேர் காசு போட்டிருக்கீங்க, ஒரு ஆளுக்கு 20 நிமிஷம்னு வச்சா நான் எவ்வளோ பேருக்கு ஜாதகம் பார்க்கலாம்? நீங்கள் 20 நிமிஷம் பார்த்தாலே என்ன பண்ணுறீங்க? யூடியூப்பில் போய் இவரிடம் சென்றேன் 20 நிமிடமே எனக்கு சொன்னார் பலன். எப்போ ஒரு நாள் பூரா சொல்லுவாங்களா பலனு? என்னவோ அதானே சொல்ல முடியும். ஏன்னா இதை சொல்லிக்கிறேன் சார், ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் எனக்கு. நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுங்க, வாங்க வாடிக்கையாளர்லாம் வாங்க, சந்தோஷம்தான். எங்களை திக்குமாட செஞ்சிட்டிங்கன்னா எங்களுக்கு என்ன ஆகுனா பணத்து மேலே ஒரு இதே இல்லாமல் போயிடும். அப்போ என்ன ஆனால் யார் வேணால் நமக்கு பணம் போடுவாங்க, இவன் போனால் இன்னொருத்தான் அப்படின்ற கணக்குக்கு வந்துடுவோம். எப்போவுமே ஒரு அமைதியாக வெயிட் பண்ணுங்கள், பலன் கேட்க வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பலன் வெற்றி பலனாக கிடைக்கும். அவசரப்படாதீங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் ஜோதிடத்துறையில் 40-50 ஆண்டுகளாக இருக்காங்க. ஆனால் அவங்களால ஒரு சில விஷயங்களை ஜெயிக்கவே முடியல. என்ன காரணம் தெரியுமா? அவங்களுடைய முந்திரி கோட்டைத்தனம் தான் காரணம். முந்திக்கிட்டு கேள்வி கேட்கறது, எய்த்த மாதிரி உட்காந்து கேள்வி கேட்கறது பிரச்சனை இல்லை. இன்றைக்கி இவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க, என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா என்னுடைய ஸ்பீச் கரெக்டாக இருக்குமா? இருக்காது. அப்போ ஜோதிடத்தை எப்படிலாம் கற்றுக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஒன்றும் இல்லை, அடிப்படை இன்றைக்கி பிரச்சனை மொத்தமாக 24 பிரச்சனைகள் தான். ஒன்று கடன், ஒன்று வழக்கு, ஒன்று திருமண தடை, இன்னொன்று வாழாமல் வர்றது, ஒன்று பிள்ளைகளோட படிப்பு, இன்னொன்று வந்து டெவலப்மெண்ட்டு வீடு வாங்குறது, இன்னொன்று வீடு கட்டுறது இல்லையா, கார் வாங்குறது இல்லையா, ஒரு பைக் வாங்குறது, அதுவும் இல்லையா எனக்கு பேங்க் பேலன்ஸு, அதுவும் இல்லையா அம்மா அப்பாவோட ஒற்றுமையாக இருக்கிறது, இல்லை சகோதர சகோதரியோட சண்டை இல்லாமல் இருக்கணும், பூர்வீக சொத்து பிரச்சனை, குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறது, கடன் அதிகமாக, இந்த மாதிரி 24 பிரச்சனை தான். யார் நோட்டை கொண்டு வந்தாலும் நான் எழுதி வச்சுருக்க 24 ரூல்ஸில் அது கண்டிப்பாக இருக்கும். இதை என்ன பண்ணிக்கிறோம்? கிரகத்தோட ஒப்பிட்டுக்கிறோம், அவ்வளோதான். சிம்மத்தில் செவ்வாய் இருக்குங்க, அவன் டாக்டர் ஆவானா ஆக மாட்டானா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இருக்குது. கண்ணை மூடிட்டு சொல்லலாம். மருத்துவ சம்பந்த தொழில், டாக்டர் ஆகலாம், பல் டாக்டர் ஆகலாம், இல்லையா பார்மாவில் இருக்கலாம், மெடிக்கலில் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம தாராளமாக சொல்லிடலாம். ஒன்றும் இல்லை, குரு சனி இணைவு,
தனுஷ் வீட்டில் அரசு வேலையில் இருப்பானா இருக்க மாட்டானா? தாராளமாக சொல்லலாமா சொல்லக்கூடாதா? தாராளமாக சொல்லிடலாம். ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு ஒரு காரகத்துவத்தை படைச்சி வச்சுருக்கான் ஆண்டவன். அந்த காரகத்தை வச்சு தான் இன்றைக்கி கலர் கலராக கதை சொல்கிறாங்க. அந்த காரகத்தை வச்சு தான் கதை சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சில பரிகாரங்கள் சொல்கிற, ஒரு 20 பரிகாரம். முக்கியமான காரியங்களுக்கு வெளியில் போகும்போது சிறிய மஞ்சத்தூள் அல்லது ஒரு மஞ்சள் கட்டை எடுத்து செல்ல போகிற காரியம் நிறைவேறும். இது ஒரு பரிகாரம், சரிங்களா? மங்களகரமான ஒரு விஷயம். ஒரு பணமே நம்ம மஞ்சள் பையில் தான் வைக்கிறோம், மங்களகரமாக இருக்கணுன்றக்காக. அப்போ ஒரு மஞ்சள் கிழங்கு, ஒரு குச்சி மஞ்சள் இருக்குல்ல, ஒன்று எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த காரியம் ஜெயமாகும், மங்களம் நடக்கும்னு சொல்கிறாங்க. முன்னாடியே நம்ம மஞ்சள் எடுத்து பாக்கெட்டில் வச்சிடறோம்ல. ரெண்டாவதாக புதிய வீடு அல்லது கடைகளுக்கு முழு மஞ்சள், சரிங்களா? 7 கொட்டைப்பாக்கு, சரிங்களா? 7 சிறிய வெள்ளி தகடு, சிறியதாக காயின் இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளி காயின், உலகத்திலான நாகர், ஒரு நாகர் ஒன்று வாங்கிக்கணும், சரிங்களா? இவற்றை நம்ம என்ன பண்ணணும்னா வெண்கல கலசத்தில் மேற்கு புறமாக வச்சுட்டிங்க அப்படின்னா சகல நன்மைகளும் செல்வங்களும் சேரும். ஒரு சில பரிகாரங்கள் கொடுக்கணுன்ற கதை எழுதிட்டு வந்திருக்கேன், டைப் பண்ணிட்டு வந்தேன். வீட்டில் உள்ளவர்களுக்கு ஏதாவது தொற்று நோய், இந்த தொற்று நோய் வந்துட்டு அவதிப்பட்டால் சிறிய மண் சட்டியில் மஞ்சள் லட்டு, மஞ்சள் கலர் லட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு முட்டை, மஞ்சள் லட்டும் ஒரு முட்டையும் 2 நாணயங்கள் மற்றும் சிறிது குங்குமம் வைத்து நோய்வாய்ப்பட்டின் தலையை 3 முறை சுற்ற வேண்டும் வலதுபுறமாக. மற்றும் 4 ரோடுகள் சந்திக்கும் இடத்துல, 4 ரோடு சந்திக்கும் பார்த்தீங்களா, மதியம் 12 மணிக்கு அதை எரிஞ்சிருங்க, தூக்கி போட்டுருங்க. 4 ரோடு சந்திக்கிற இடத்துல உடச்சி போட்டுருங்க, புரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்காக இந்த தொற்று நோய், அந்த நோயினுடைய தாக்கம் கம்மியாயிரும், சரியா? இப்போ கடன்களால் வெகு காலமாக துன்பப்படுறீங்க, இதை நம்ம எப்படி சரி பண்ணால் 1.25 அடி வெள்ளை துணி, 1.25 அடியில் வெள்ளை துணி ஒன்று வாங்கிக்கோங்க. அந்த துணியில் 4 பக்கங்களிலும் சிகப்பு ரோஜாவை வைத்து கட்டிடணும். 4 பக்கமும் சிகப்பு ரோஜா வச்சு கட்டிடணும். ஒரு ரோஜாவை வைத்து 3 நதிகள் சங்கமிக்கும் இடத்தில், 3 நதிகள் சங்கமிக்கும் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அந்த இதை போட்டுடணும். எப்படின்னா கடன்கள் அடியோடு அழிஞ்சிரும், மெல்ல மெல்ல அப்படியே குறைஞ்சிரும், சரிங்களா? அடுத்து வியாபாரம் செழிக்கணும் சார், வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன், வியாபாரம் நல்லா எனக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வியாபாரத்தில் செய்வினை அகல ஒரு ஞாயிறன்று 5 எலுமிச்சம் பழத்தை பாதியாக வெட்டி அத்துடன் சிறிது வெண்கடுகு மற்றும் மிளகு தூவி பின்பு மூடி வச்சிடணும். வெண்கடுகையும் மிளகையும் தூவி மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் மறுநாள் திறந்தவுடன் என்ன பண்ணணும்னா அனைத்தையும் கூட்டி இடத்தை விட்டு சிறிது தூரம், அங்கேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பெட்ரோலில் மண்ணெண்ணெய் ஊற்றி அதை எரிச்சிடணும். எரிச்சிட்டிங்க அப்படின்னா வியாபாரம் நல்லாயிருக்கும், எதிர்மறை சக்திகள் எல்லாமே அழிஞ்சிரும், சரிங்களா? சரி, வேலை இன்ட்ரியூ அல்லது ஏதேனும் புதிய தொழில் முயற்சி செய்ய போகிறீங்க அப்படின்னா தொடங்கும் என்ன பண்ண, சம்மந்தப்பட்ட கிழக்கு முகமாக நிற்க வைத்து, அந்த வேலை இன்ட்ரியூக்கு போகிறாங்கன்னா கிழக்கு முகமாக நிற்பாத்து, இப்படி கிழக்கு, இதுதான் கிழக்கு, இப்படி கிழக்கு முகமாக நிப்பாட்டி பச்சை பயிர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பச்சை பயிரை வைத்து சுற்றி நல்லா சுற்றிடணும். சுற்றிட்டு மேலே தூவி விடணும், அவர் மேலேயே ஒரு 3 சுற்று சுற்றிட்டு இந்த பச்சை பயிரை, நம்ம அரிசியில் அச்சதை போடுறோம்ல, அது நம்ம மரபே கிடையாது. அரிசியில் அச்சதை போடுறது எதுக்கு போடுவாங்க? அதுக்கு தான் போடுவாங்க. இன்றைக்கி கல்யாணத்தன்னைக்கு போன்னு போட்டுறாங்க, அதோட சோழி முடிஞ்சிருது பாவம் அந்த மாப்பிள்ளையோட நிலமை, புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணால் சுற்றி பறவைகளை கொண்டு போய் போட்டுடணும். அந்த பச்சை பயிரை இந்த இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு வேலை கிடைக்கல, வேலைக்கு இன்டர்வியூக்காக போகிறாங்கன்னா பச்சை பயிரை எடுத்து என்ன பண்ணணும், இங்கிட்ட ஒரு 3 சுற்றி இங்கிட்ட ஒரு 3 சுற்றி சுற்றிட்டு வீட்டு மொட்டை மாடியில் கொண்டு போய் காக்காவுக்கு பறவைக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை கிடச்சிரும். இதெல்லாம் ஒரு எளிமையான பரிகாரம் தான். சரி, பணமே வரமாட்டேங்குது சார், என்ன பண்ணலாம், புகழ் வரமாட்டேங்குது அப்படின்னா அரச மரத்தை சனிக்கிழமை காலையில் 8 மணிக்குள்ளேயே 108 சுற்று சுற்றணும். அதுக்கு ஒரு தீபம் போட்டு, சரிங்களா, நெய்வேதனமோ வழிபட்டால் பணப்புழக்கம் ஒவ்வொரு வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கனாலே பணப்புழக்கம் வந்துடும். அரச மரம் குரு. அப்போ குரு சுற்றும் போது என்ன ஆகும், பணம் வந்துடும், புரியுதுங்களா? இல்லை அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் 108 தீபம் போடுங்க, சனிக்கிழமை போட்டுட்டு கோயிலில் மணி அடிக்கூடிய ஐயர் தட்டில் பணம் போடுங்க. குரு கொடுத்துக்க திருப்பி குரு பெருசாக கொடுப்பாரு. உண்டியில் போடாதீங்க. உண்டியில் பணம் போட்டிங்கன்னா நான் எல்லாரையுமே சொல்லுவேன், நீங்கள் முட்டாள்னு சொல்லிடுவேன்.
உண்டியல் வந்து நான் இப்போ கண்டுபிடிச்சது. ஆதி காலத்தில் உண்டியல் கிடையாது கோயிலில். நீ ஏதாவது கோயிலுக்கு செய்யணும்னு நினச்சா செய். ஆனால் இப்போ அரிசி வேணும், பச்சரிசி வாங்கி கொடு. பொங்கலுக்கு வெல்லம் வேணுமா வெல்லம் வாங்கி கொடு. கோயிலுக்கு எண்ணெய் வேணால் எண்ணெய் வாங்கி கொடு. இதுதான் வந்து ஒரு கோவிலுக்கு செய்யக்கூடிய குடை. நீங்கள் உண்டியலில் பணம் போடுறது வேஸ்ட். கவர்மெண்ட்டை வளர்க்க சொல்லலை, கோயிலை தான் அந்த காலத்தில் வளர்த்துருக்காங்க. வந்தவங்களுக்கெல்லாம் கோயிலில் சோறு போட்டாங்க. அப்போல்லாம் சோறு இருந்துச்சா? இல்லையா? கோயிலில் அப்போ வந்து பிரசாதம் கொடுப்பாங்கல்லம்மா, அது எப்படிம்மா இல்லைன்னு சொல்கிறீங்க? அதான் அவ்வளோதான் முடியும். புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு பரிகாரங்களுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ டைம் ஆகிடுச்சு, அண்ணன் வந்துட்டார்னு நினைக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான் முடிஞ்சுண்ணா. ஆமாம் ஆமாம். அதுக்கடுத்து வந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது அருகம்புல் நுனி ஒன்று பார்த்தீங்களா? அருகம்புல் நுனி ஒன்றை பறித்து பாக்கெட்டில் வைத்து செல்ல காரிய வெற்றி உண்டு. எளிமையான பரிகாரம், ரொம்பலாம் பெருசாலாம் சொல்லலை. விருப்பம் இருக்கவங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? யூடியூப்பில் கமாண்டாக போடுங்க, படித்து பார்த்து நானும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். சரிங்களா? பேட் கமெண்ட் போடுற எல்லாருக்குமே இப்போவும் சொல்கிறேன், நான் ரொம்ப சந்தோஷமாக அதை வரவேற்கிறேன். நீங்கள் பேட் கமெண்ட் போட போட தான் நான் நல்லா வளர்கிறேன். சரிங்களா? உண்மை என்னைக்குனாலும் ஜெயிக்கும். உண்மை என்னைக்குனாலும் ஜெயிக்கும். நாங்கள் பாண்டவர்கள் போல் வனவாசத்தில் இருக்கோம், ஒரு நாள் வெற்றி அடைவோம். சரிங்களா? தாந்திரிகம்னு சொல்லக்கூடிய கண்ணன் எங்களுக்கு உதவி பண்ணுவார். சரிங்களா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்துக்கு அண்ணன் பூபதிராஜன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் பல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனல் ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா சேனலையும் வளர்க்கணும், அண்ணனையும் ஏன்னா அவர் வளர்த்து விட்டார். இன்றைக்கி யாரும் அவரை வளர்க்க வரல. ஏதோ இந்த ஏழை அடியேன் வந்திருக்கேன், நீங்களும் அவரை வளர்க்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிற எதுக்கு அப்படின்னா, அவருக்கு பணம் வர்றதுக்காக சொல்லலை. நல்ல நல்ல ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிட ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள, தெரிந்து கொள்ள நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு வரும். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு ஜோசியர் வந்திருக்காரு, ரத்னகுமார் மாமா. வந்து எப்படின்னா நிறைய பரிகாரம், இப்போ நட்சத்திர கிளாஸ் எடுக்கிறாரு. அவர் பேசும்போது நீங்கள் அவர் கிளாஸில் இப்போ ஜாயின் பண்ணலாம். நாளைக்கே கிளாஸு, அருமையான கிளாஸு, நல்ல விஷயங்கள் இருக்குது. சும்மா ஒரு 2 லைன் தான் கொடுத்தாரு, அதுவே சூப்பராக இருந்துச்சு. அவர் என்றைக்கு ஃபேஸ்புக்கில் நட்சத்திர கிளாஸுன்னு போட்டாரோ என்னமோ, இன்றைக்கி எல்லோரும் நட்சத்திர கிளாஸ் எடுக்கிறீங்க. அது என்னமோ அவ்வளோ பாப்புலர் ஆகிடுறாரு. நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுறீங்க, கிளாஸுன்னு முன்னாடியே அறிவிச்சிருங்க நடத்தலைனாலும். ஏன்னாப்பா உங்களால் 4 பேர் நல்லா இருக்காங்க, ஏன்னா அவங்களும் கிளாஸ்ன்னு அறிவிச்சிடுறாங்க. சரிங்களா? அதனால சொல்கிறேன். ஓகே, இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என் அன்பும் பாசமும் நிறைந்த அன்பண்ணன் பூபதிராஜன் அவர்களுக்கும் மற்றும் அன்பு சகோதரி மணிமேகலை அவர்களுக்கும், என்னுடைய பாசமிகு தந்தையாக இருக்கக்கூடிய மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் மற்றும் மாமா ரத்னகுமார் அவர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய கேமராமேன் அண்ணன் நரேன் அவர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக நன்றி 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 நன்றி. அவங்க சொல்லிட்டாங்க. நேயர்களுக்கும் ஒரு சிறப்பான பதிவு. அதாவது ஜோதிடம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த ஜோதிடத்தில் உள்ள சூட்சமங்களை கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த மிகப்பெரிய விஷயத்தில் பரிகாரங்கள் சொல்வது அதை விட பெரிய கஷ்டம். அந்த பரிகாரத்தில் சொல்கிறதுல தாந்திரீகம் அப்படிங்கிற அடிப்படையில் சுலபமாக எளிமையாக முறையில் எல்லாருமே சொல்லக்கூடிய முறையில் சொல்கிறது ரொம்ப 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 கஷ்டமான, சுலபமாக சொல்கிறவங்களுடைய, ஆனால் அதை கண்டுபிடிச்சு அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லக்கூடிய ரகசியங்கிறது சூட்சமம். இதெல்லாமே இறைவன் கொடுக்குற விஷயம். எல்லாமே நாம் நினச்சிக்கிறோம், நாம் தேடி வரோங்கிறது கிடையாது. ஏதோ ஒரு உபாசனம் பண்ணக்கூடிய தெய்வம் தான் வழிகாட்டிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஜெயிக்க வைக்குது. இப்போது என்னுடைய அன்பின் மகன் பிரகாஷ், இப்போ நம்ம நிறைய பேர் வளர்ந்துருந்தாலும் கூட, இப்போ சமய அன்பு மகன் ஒன்று, ரத்னகுமார் ஒன்று. ரத்னகுமாரெல்லாம் அவங்களுடைய வளர்ச்சியெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே அடி தான், இப்படி தான் பண்ணணுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லி கொடுத்தா அவங்களெல்லாம் வளர்த்தி விட்ருக்கோம். ஸோ என்னென்னா இதுதான் விஷயம். பாந்திரிக்கு சொல்லும்போது இப்போ பிரகாஷ் ஏறக்குறைய சொன்ன விஷயங்கள் எல்லாமே எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள். நம்ம கடுமையாக போய் மைமலை ஏறு, அங்கே இங்கே இருந்தாலும் சொல்லலை, எளிமையாக நீ செய்ய, உனக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம். அப்போ எப்போ என்னென்னா யதார்த்தமாக செய்யக்கூடியது எல்லாமே பலிதமாகும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். ஒரு நிறைய கருத்துக்களை கேட்ட
கருத்துக்களை சொன்ன அன்பு மகனுக்கும் இந்த கருத்துக்களை சொன்னதை எல்லாம் பயன்படுத்தி பாருங்கள். இதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை சொன்னதில் ஏதாவது வேணாமா, அப்போ தான் ஒரு நிறைகுறை நம்மளுக்கு தெரியும். அதனால் செஞ்சு பாருங்கள். எல்லாருமே கண்டிப்பாக 100% வெற்றி கிடைக்கும். ஏன்னா அவங்கவுங்க பிரச்சனைக்கு அவங்கவுங்க பரிகாரம் பண்ணுங்கள். ஒரு நல் வாழ்த்துக்களை என்னோட அன்பு மகனுக்கு கூறி இந்த பொன்னாடை சிலர் சங்கத்துக்கு மாதம் நாம் கொடுக்கக்கூடிய நிதி எப்பொழுது போலவே அன்னதானத்துக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக நன்றி. நல்ல ஒரு சிறப்பான கருத்துக்களை தாந்திரிகத்தை பற்றி தொடர்ச்சியாக இந்த 11 மாதங்களாக தொடர்ச்சியாக சங்கத்துக்கு வந்து கருத்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைமும் சங்க வளர்ச்சிக்கு 5000 ரூபா பணம் கொடுத்துட்ருக்காரு. அவர் இன்னும் மேலே வளரணும்னு இந்த சங்கத்தின் சார்பாக ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை வச்சு அவர் இன்னும் வளர்ச்சி ஆகணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் மன உள்ளே இருக்கிறது தான் வெளியில் வரும். அதனால் அவர் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி வந்து தம்பி சொன்னார், என்னண்ணா துண்டு சின்னதாக இருக்குது, இது என்ன வால்யூஷன் கம்மியாக இருக்குன்னாரு. உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம போட்டதில் விட இதுதான் உனக்கு உண்மையாலுமே பவர். ஏன் அப்படின்னா நம்ம எப்படி ஒவ்வொன்றா நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிறோம். சும்மா நம்ம அந்த பழசையே வந்து குரு மஞ்சள் குரு இந்த கலரு அப்படிலாம் போகக்கூடாது. இதுக்கு ஒரு வால்யூஷன் இருக்குது. இந்த மாதம் பேசுனவங்க அடுத்த மாதம் என்ன வளர்ச்சி ஆகுங்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். சரிங்களா? அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நம்ம மருதமலை குருஜி ஐயாவுடைய ஃபீச் இருக்குது. நாளைக்கு அவருடைய வகுப்பு இருக்குது. இங்கே இருக்கவங்க வந்து கலந்துக்கிறதா இருந்தால் கலந்துக்கலாம். இதே இடத்துல தான் காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 வகுப்பு 3 மாதத்தில் ஒரு நாள் நடக்குங்க. இந்த வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிகம் மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு வகுப்புங்க. கட்டணம் வந்து 2000 ரூபாங்க. காலை மாலை தேநீர் மதிய உணவு உட்பட. ஐயா வந்து குறிப்பு எடுத்துகிட்டு வந்திருக்காரு, மாந்திரிகத்துடைய குறிப்பு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எப்படி பூபதிராஜன் மூலி சங்கத்தில் வந்து பேசி நாங்களாம் பிரபலியமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி மருதமலை குருஜிக்கிட்ட இந்த வராகி தீட்சை வாங்கி இந்த கலையை கற்றுக்கிட்டவங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்பர் 1 ஜோதிடர்களாக இருக்காங்க. அதில் நம்ம தம்பி ரத்னகுமார் இருக்கா, அப்படி அடுத்தது நம்ம தம்பி பிரகாஷ் இருக்கா, அப்படி நம்ம அவினாசி ஜோதிலிங்கம் எல்லாருமே இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து கை கட்டி வித்து கண் கட்டி வித்துலாம் இருக்கிறதே ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த அரிய வாய்ப்பு நம்ம ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் விளம்பரம் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு மாதம் இப்போ நாளைக்கு ஒரு வகுப்பு நடக்குதுங்க. 2000 ரூபா ஃபீஸு. இதில் வந்து 30 சப்ஜெக்ட் 15 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காரு. நீங்கள் மாந்திரிகம் தாந்திரிகம் நீங்களாகவே அதை பலன் செய்யலாம். அதுக்குண்டான குறிப்பும் கொடுத்துருக்காரு. வாய்ப்பு இருந்தால் நாளைக்கு இதே இடத்துல கலந்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஐயாவுடைய ஃபீச்சருக்கு ஐயா வாங்க.